தமிழ் தெரியாத தமிழர்கள் இருக்கிறீங்களா? இல்லை, தமிழ் தெரியாத தமிழர்கள் மகிழ்ச்சி. விசையுறு பந்தினை போல் உள்ளம் விரும்பியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசீறு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர்மிகும் உயிர் கேட்டேன், தசையினை தீச்சுடினும் சிவ சக்தியை பாடும் நல்லகம் கேட்டேன், அசீறு மதி கேட்டேன், இவை அருள்வதில் உனக்கு எதுவும் தடை உள்ளது? பாரதி கேட்குறான். இதெல்லாம் எனக்கு வேணும். உடம்பு சொல்கிறத உள்ளம் கேட்கணும், உள்ளம் சொல்வதை உடல் புரிஞ்சிக்கணும், நல்ல ஆரோக்கியமான உடம்பு இருக்கணும், உயிர் யதார்த்தமாக இருக்கணும், அறிவு அசைவில்லாத அறிவு, தொடுமாற்றமில்லாத அறிவு இருக்கணும். இவையெல்லாம் கொடுப்பதில் உனக்கு என்ன தடையும் கேட்குறது? இதெல்லாம் கொடுத்துட்டா நம்முடைய பெடகாகி வந்துடும். இந்த பெடகாகின்னு சொல்லுவீங்களா, பெடகாஜின்னு சொல்லுவீங்களா? How do you pronounce this? ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டுமே யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். இட்ஸ் a Greek word. அதில் என்னன்னா பெடகாஜி என்ன மீனிங்னா சைல்டு எஜுகேஷன் லீடிங் டீச்சிங், அவ்வளோதான். தம்பி உங்களுக்கு குழந்தை எவ்வளோ குழந்தைங்க? வேறு ஃபேக்கல்ட்டிக்கு எல்லாம் ஃபேக்கல்ட்டி யார் மேரேஜ்? சரி, சீக்கிரம் மேரேஜ் ஆகட்டும். கெட்டிங் ரெடி. உங்களுக்கு ஜான், உங்களுக்கு ஒரு பையன். என்ன வயசுங்க? 14. உங்களுக்கு நாட் மேரிட்? எஸ் மேரிட். Married, sir? No. Married? Sir? வெயிட்டிங் ஃபார் பெஸ்ட் சைல்டு. வெரி குட், வெரி குட். ஐயா, உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபர் சொல்லுங்கள். குட் குட். சப்போஸ் ஜவான் அவர் நம்ம ஃப்ரெண்டுங்கனால சொல்லலாம். அதனால் எங்கே பஸ் ஸ்டாண்டில் பார்த்து சார் திஸ் இஸ் மை சைல்டு, திஸ் இஸ் மை ஹவுஸ் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு மரியாதை என்ன சொல்லணும்? ஐயா ரொம்ப பிரைட்டாக தெரியுதான் சார், நாளைக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகும், சிவிக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? சொல்லலாம்ல? தான் அப்படி சொன்னால் மரியாதை. இல்லாட்டிக்கு விஸ்காம்லேயே ஒரு பெரிய பெரிய ஆளாக வருவான் அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லாமல் சார் இது உங்கள் பையங்களா சார், பார்த்தா உங்கள் பையன் மாதிரியே தெரிலிங்களே அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இட் டசன்ட் சீம்ஸ் டு பி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? சும்மா ஃப்ரீயாக சொல்லுங்க. பார்க்குறேன் அவங்களே பார்க்குற ஒரு மரியாதையாக சொல்லணும்னா ஒரு நாகரிகமாக நல்லா பிரைட்டாக தெரியுறாங்க சார், அவர் எதிர்காலம் இந்தியாவோட எதிர்காலம் நம்பிக்கை இருக்கிறது எல்லாம் சொன்னா தான் சரி. உங்கள் பையன் மாதிரி தெரியல அப்படின்னா எஸ் பார்வை சரியில்லை, பார்வை சரியில்லைன்னு சொல்லலாம். வெரி குட், வெரி குட், வெரி குட், யூஆர் கரெக்ட். அல்லது கோவம் வரும் இல்லைங்களா? When Khalil Gibran, a Lebanon poet, says, "Your child is not your child." Have you heard of Lebanon poet Khalil Gibran? பெரிய எஜுகேஷன் தவிர நிறைய மெத்தடாலஜி சொல்லியிருக்காரு. இதுலேருந்து ஆரம்பிக்குது. Your child is not your child. Of course, he has come from you. He has come through you, not from you. Your children have come through you, not from you. அவங்களுக்கு வந்து நீண்ட பாரம்பரியம் இருக்கிறது சரிங்களா? அவங்களுக்கு இந்த சுய சிந்தனை இருக்கிறது, அவங்களுக்கு இந்த சிந்தனை சிறைகள் இருக்கின்றன. டோன்ட் இம்போஸ் எனி ஆஃப் யுவர் தாட்ஸ் ஆன் தி சில்ட்ரன். இது வீட்டில் மட்டும் இருந்தாது, எல்லா இடத்துலையும் வந்து டோன்ட் இம்போஸ் எனி திங் ஆன் எனிபடி பிகாஸ் யூ கேன் நாட். இது அவங்களுக்கு இம்போஸ் பண்ணுறதே வந்து இட்ஸ் வெரி ஒரு ராங் நோஷன். அந்த மெத்தடாலஜி என்ன லைஃப்பில் சக்சீட் வேறு வேறு பி ஃபேமிலியாக இருக்கலாம், சொசைட்டியாக இருக்கலாம், கிளாஸ் ரூமாக இருக்கலாம். சக்ஸஸ் இஸ் டோன்ட் இம்போஸ். யூ ஹேவ் சம்திங் குட் சொல்லுங்கள், எக்ஸ்போசர் கொடுங்க, அவங்களுக்கு விருப்பம் தான் இருக்கட்டும். அதர்வைஸ் யூ லீவ் இட் ஆஃப், யூ நீட் நாட் வரி அபவுட் இட். இது பெரிய விஷயம் இல்லை. சாக்ரட்டிஸ் தான் மிகப்பெரிய ஆள். சாக்ரட்டிஸோட ஒரு மெயின் ஃபிலாசபி என்ன யாராவது சொன்னீங்கன்னா பரவாயில்ல. சாக்ரட்டிஸ் ரெண்டு வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் அது அங்கிருந்து கேட்டு இருக்கு. இட் இஸ் எக்கோயிங் ஃப்ரம் கிரீக். என்னது? 2 வார்த்தை தான். ப்ளீஸ் கேள்வி கேட்கணும். ப்ளீஸ் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். வி ஆஸ்க் கொஸ்டின்ஸ். இப்போ ரொம்ப முக்கியமான மெசேஜ் 2 வார்த்தை தான். திருமூலர் சொல்றாரு தன்னை எறிதல்ங்கிறார், அதுதான் சாக்ரட்டிஸ் சொல்றாரு. 2 வார்த்தை. நோ தை செல்ஃப், உன்னையே நீ அறிவாய் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் சொல்றாரு யூ அக்செப்ட் யுவர் இக்னரன்ஸ் ஆல்சோ. நீ வந்து பிரில்லியன்ட் நினச்சிட்டு இருக்கிற வெரி குட், பட் இக்னரன்ஸ் இருந்தால் அதை ஒத்துக்க அப்படிங்கிறார். பட் அது எவ்வளோ ஹவ் மெனி ஆஃப் அஸ் ஆர் ரெடி? நம்மளுடைய இக்னரன்ஸை ஒத்துட்டா தான் நம்ம அடுத்துக்கு போக முடியும் இல்லைங்களா? அக்சர் நம்ம எங்கே இருக்கிறோன்னு தெரிஞ்சால் தான் எங்கே போகணும்னு தெரிய முடியும். விஸ்காம் டிபார்ட்மெண்ட் இருக்கிறது தெரிஞ்சால் தான் அடுத்து வந்து ஆஃபீஸ் வழி போக முடியும், வெளியே போக முடியும் அப்படின்னு தெரியும் இல்லைங்களா? இது விஸ்காம் பில்டிங் இல்லைங்களா? லைப்ரரி பில்டிங் பக்கத்தில் அது பக்கத்தில் இருக்குது. ஆஃபீஸ் பில்டிங் முன்னாடி. எல்லா காலேஜ்லேயுமே விஸ்காம் பில்டிங் இருக்குது, லைப்ரரி பில்டிங் இருக்குது, ஆஃபீஸ் பில்டிங் இருக்குது, கிளாஸ் ரூம் பில்டிங் இருக்குது. எத்தனை காலேஜில் கேரக்டர் பில்டிங் இருக்குது? காட் மை கொஸ்டின் மேடம், புரியுதா உங்களுக்கு? எல்லா பில்டிங் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த காலேஜ் பியூட்டிஃபுல் காலேஜ், சீனியர் காலேஜ், பியூட்டிஃபுல் காலேஜ். கேரக்டர் பில்டிங் எத்தனை காலேஜில் இருக்குது சார் சொல்லுங்கள்? நீங்கள் ஜூனியர் ஃபேக்கல்ட்டியா? நீங்கள் ஜூனியர் மோஸ்ட் இல்லை அப்படிங்களா? ஜூனியர் ஃபேக்கல்ட்டி. சொல்லு, யார் ஃபேக்கல்ட்டி கேர்? வெரி குட். எத்தனை காலேஜில் கேரக்டர் பில்டிங் இருக்கு? யூ காட் மை பாயிண்ட்? எங்கே பார்த்துருக்கீங்களா? இல்லை சார்.
இருக்கா? இல்லை. ஆல் காலேஜஸ், ஆல் பில்டிங்ஸ் ஆர் கேரக்டர் பில்டிங்ஸ் தான். இங்கேயும் கேரக்டர் உருவாகுதுல்ல, அதுக்கு செப்பரேட் பில்டிங் இருக்காது. யூ கேனாட் பில்ட் இட். பட் கேரக்டர் பில்டிங் இஸ் எஜுகேஷன். மகாத்மா காந்தியோட பெரிய பெடகாக் என்னன்னு கேரக்டர் பில்டிங். எஜுகேஷன் ஷுட் பி ஃபார் கேரக்டர் பில்டிங். தட்ஸ் வாட் விவேகானந்தர் சேஸ் மேன் மேக்கிங் எஜுகேஷன் சொல்றாரு. எஜுகேஷன் பற்றி ஒரு பெஸ்ட் டெஃபினிஷன் யாரும் விவேகானந்தர் தான். எஜுகேஷன் இஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த பெர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் மேன். த பெர்ஃபெக்ஷன். த மீன்ஸ் பிரைமரி. தட் பெர்ஃபெக்ஷன். தங்கிற வந்து இட்ஸ் a ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் திஸ் ஆர் தட். ஆல்ரெடி பெர்ஃபெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறார். அப்படின்னா வாத்தியாருக்கு என்ன வேலை? பெர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இருக்குன்னா காலேஜஸ் தேவையில்லை. டீச்சர்ஸ் ஜாப் இஸ் டு பிரிங் இட் அவுட். அவ்வளோதான், டு பிரிங் இட் அவுட். நீங்கள் உங்கள் குழந்தைங்க என்ன வயசுங்க? 14. அடிச்சிருக்கீங்களா பையனை சின்ன வயசில்? அடிச்சிருக்கீங்களா? இந்த தைரியத்தில் அடிச்சிருக்கீங்க? திருப்பி அடிக்க மாட்டான். திருப்பி அடிக்க மாட்டான். அந்த விஷயம். ஒரு குழந்தையை பார்த்து அங்கிருந்து நம்ம மெத்தடாலஜி வாழ்க்கை என்பது இந்த பெஸ்ட் லைஃப் அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. ஒரு குழந்தையை பார்த்து அடிக்கிறதில்ல, அடித்து விடுவே என்று சொல்லுகின்ற அந்த தன்மை கூட நமக்கு கூட. தட்ஸ் ஈகோ. இக்னரன்ஸ் அல்லது ஈகோ. இக்னரன்ஸ் ரெண்டு ஒன்று தான் சொல்ல போனோம். குழந்தையை பார்த்து அடிச்சிருன்னு சொல்கிறதே தப்பு தான். ஒரு 5ஆம் கிளாஸ் ஒரு வாத்திய ஒரு டீச்சர் உள்ள கிளாஸ்க்குள்ளே போகிறாங்க. குழந்தைகளே, உங்கள் வாழ்க்கைக்காக மேன்மைக்காக எத்தனையோ பேர் உதவி பண்ணுறாங்க. அப்பா அம்மா, வேலை செய்கிறவங்க, சொந்தக்காரங்க, லாட் ஆஃப் பீப்புள் ஹெல்ப் இல்லைங்களா? மிஸ்டர் ஜோன், நீங்கள் வந்து இப்போ டாக்டரேட் இல்லைங்களா? டாக்டர் ஜோன், இது வரைக்கும் உங்களுக்காக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க? பணமோ நேரமோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க? சொல்ல முடியாது, நிறைய இருக்குது. பட் எல்லாத்துக்குமே நன்மை சேர்த்து சொல்கிறேன், நம்ம என்னெல்லாம் நமக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோமோ அதை விட பல மடங்கு அதிகமாக இந்த சமூகம் நமக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு இல்லைங்களா? தி அக்ரி வித் மீ? இந்த சமூகம் நமக்காக முதலீடு செஞ்சிருக்கு. நேரத்தையோ உதவியோ பணத்தையோ உழைப்பையோ நாம் நமக்காக எவ்வளோ செலவு பண்ணிக்கிறோமோ அதை விட இந்த சமூகம் நமக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. அந்த ஞானம் இருந்தால் போதும். அந்த ஞானம் இருந்தால் நம்ம லைஃப் கிரேட் ஆகிடும். புரியுங்களா? என்ன சொல்லிங்க? ஒரு அம்மா வந்து கிளாஸ்க்குள்ளே போகிறாங்க. போயிட்டு குழந்தைகளே, உங்கள் படிப்புக்காக நிறைய பேர் வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. எல்லோரும் முக்கியம். அப்பா அம்மா தாத்தா, வேட்டத்தில் வேலை செய்கிறவங்க, ஆசிரியர் எல்லாம் முக்கியம். ஆனாலும் இதில் மிக மிக முக்கியமானவர்கள் என்று யாரை நினைக்கின்றீர்களோ அவங்களுடைய படத்தை போடுங்க அப்படிங்கிறாங்க. குழந்தைங்கள்லாம் ஓடி போய் அப்பா படத்தை, அம்மா படத்தை, தாத்தா படத்தை, ஒரு குழந்தை காந்தி படத்தை எல்லாம் போடுது. ஒரு குழந்தை இந்துஸ்தான் கல்லூரிகளில் விஸ்கா படித்த குழந்தைன்னு வைங்களேன், அல்லது சிவியல் படித்த குழந்தை படமே போடல, பேச நின்றுருக்கு. இப்போ டீச்சர் கேட்குறாங்க, என்னடா தாங்க நீ படம் போடல அப்படிங்க. நான் கடைசியில் போடுறேன் டீச்சர் அப்படிங்குது. கடைசியில் போய் ஒரு கை படம் போடுது. கை, இது வந்து கை எதுங்க? இதில் எழுந்து ஃபுல்லாவா? இது மட்டுமா? இது மட்டும்தான் கைங்க. இது ஃபுல்லாக ஆம். இது அவங்க பெரிய விஷயம் இல்லை. ஏதோ கை படத்தை போடுது. அப்போ குழந்தை டீச்சர், குழந்தை யார் கையா அப்படிங்க? டீச்சர் உங்கள் கை தான் அப்படிங்க. எங்கே எதுக்காக போட்டு அப்படிங்கிறாங்க. அந்த குழந்தை இப்படி ஒரு ஞானமாக பேசுது பாருங்க. டீச்சர், நான் ஒரு அனாதையை போல தெருவில் விளையாண்டுருந்தேன். ஒரு நாள் காலையில் இங்கே வரும்போது பார்த்தோன்னே டீச்சர்னு தோணுச்சு. டீச்சர்னு பார்த்தோன்னே டீச்சர்னு தோணணும். என்ன ஜெயபால் சொல்லுங்க? பார்த்தோன்னே டீச்சர்னு தோணணும். குட் மார்னிங் டீச்சர் நான் சொன்னேன். நீங்கள் ஒரு புன்னகை பூத்தீங்க, நான் ஓடி வந்தேன், நீ கையை பிடிச்சிட்டீங்க. உங்கள் கைதான் என்னை கல்விக்குள்ளே அழைத்து வந்தது. உங்கள் கைதான் எழுத கற்றுக் கொடுத்தது. உங்கள் கைதான் வரைய கற்றுக் கொடுத்தது. என்ன சொல்லுதுங்க? நீங்கள் புன்னகை பூத்தீங்க, நான் ஓடி வந்தேன். இட் வாஸ் த இன்ஃபெக்ஷஸ் ஸ்மைல், அப்படி அட்ராக்டிவ் ஸ்மைல். நான் ஓடி வந்தேன், நீ கையை பிடிச்சிட்டீங்க. உங்கள் கைதான் கல்விக்குள் அழைத்து வந்தது. உங்கள் கைதான் எழுத கற்றுக் கொடுத்தது. உங்கள் கைதான் வரைய கற்றுக் கொடுத்தது. எல்லாவற்றையும் விட நான் சோர்வடைந்த பொழுதெல்லாம் உங்கள் கைதான் தோளை தட்டி ஊக்குவித்தது. ஆகவும் உங்கள் கையை வரைஞ்ச அப்படிங்கிறாங்க. டீச்சர் என்ன பண்ணுவாங்க? டீச்சர் என்ன பண்ணுவாங்க? அப்படியே மிஸ்டர் அப்படியே கண்ணில் தண்ணி வந்துச்சு. இந்த அந்யோன்யம் தான் கிரேட்டஸ்ட் மெத்தடாலஜி. ஒரு மாணவனுக்கு ஆசிரியருக்கு இடையில், சக ஆசிரியருக்கு இடையில், வீட்டில் அப்பா அம்மாவுக்கு இடையில், குழந்தைகளுக்கு இடையில் இந்த அந்யோன்யம் இருந்தால் ஒரு ஆரோக்கியமான நாகரிகமான சமூகம் உருவாகுமா உருவாகாதா? சொல்லுங்க. நீங்கள் எந்த ஸ்கூல் படிச்சீங்க? ஸ்கூல் ஊட்டி, சவுதி, இந்துஸ்தான். இங்கே தான் படிச்சிங்க ஸ்கூலிங். வெரி குட். பார்த்தீங்களா, அந்த ஸ்கூலில் வந்து நமக்கு எல்லாம் எப்படியெல்லாம் நம்ம ஷேப் பண்ணிப்பாங்க நமக்கு தெரியும் இல்லைங்களா? இந்த மாதிரி இந்த அந்யோன்யம் ஒரு ஸ்கூலில் வாத்தியாருக்கு குழந்தைக்கு இருந்ததுன்னா இவ்வளோ பிரபாவம் வந்துடும். ஸ்கூலில் சொல்லித்தராங்க இல்லைங்களா? நாகரிகங்கள்லாம் இப்போ அகலடியில் சொல்கிறோம். அகலடி நமக்கு ஒரு பெரிய நாகரிக ஒரு ஆராய்ச்சியெல்லாம் வந்துட்டு இருக்கு. சிந்து சமவெளி நாகரிகம். நாகரிகங்கள் எல்லாம் பெரும்பாலும் நதிக்கரையிலே தோன்றியதை தான் சொல்கிறாங்க. அப்படி தானே? மேரேஜ் அப்படி தான் சொல்கிறாங்க. எல்லா நாகரிகம் பெரும்பாலும் நதிக்கரை. ஏன்னா அங்கே தான் பசுமை இருந்தது, மாடு மேய்ச்சா நம்ம சாப்பிட்டோம். ஆனால் ஒருத்தர் எழுதுவார், கோயம்புத்தூர்ல ஒரு கவிஞர் எழுதுகிறார், நாகரிகமே நீ நதிக்கரையில் பிறந்தாயாமே, நதிக்கரையில் பிறந்தமா உன் மீது இவ்வளவு அழுக்கு இல்லை? அர்த்தம் இருக்கா? நாகரிகமே நீ நதிக்கரையில் பிறந்தாயாமே,
நதிக்கரையில் பிறந்தமா இவ்வளவு அழுக்கு இருக்குமா? நம்ம தினம் குளிக்கிறோம்ல, அழுக்கு இருக்குமா? இன்னொருத்தர் எழுதுறாரு, வாயில் அழுக்கு என்று நீர் எடுத்து கொப்பளித்தேன், கொப்பளித்து 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 பார்த்தால் அழுக்கே போகவில்லை. போகணும்ல, வாயில தான் வாய் கொப்பளிக்கிறோம் இல்லைங்களா? வாயில் அழுக்கு என்று நீர் எடுத்து கொப்பளித்தேன், கொப்பளித்து 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 பார்த்தால் அழுக்கே போகவில்லை, விசாரித்து பார்த்தால் நீரே அழுக்கு. அப்படிங்க, நீரே அழுக்கு. அப்போ இந்த அழுக்கெல்லாம் இல்லாமல் ஆரோக்கியமான சமூகம் வரும். அதுக்காக தானே மெத்தடாலஜி, அதுக்காக தானே எஜுகேஷன். எல்லாம் வெல் பிளான்ட் வராங்க, நல்ல சம்பளத்துக்கு போகிறாங்க. பட் என்ன நடக்குது பாருங்க, கேரக்டர் பில்ட் ஆயிருக்கானுங்கிறது தான் ப்ரொஃபைல். அதை ஷேப் பண்ணணும்னு சொன்னால் ஒரே சொல்யூஷன், டீச்சர் சுட் செட் எக்ஸாம்பிள்ஸ். ஆசிரியர்கள் முன்னுதாரணமாக இருப்பது தான் மிகப்பெரிய மெத்தடாலஜி, மிகப்பெரிய எஜுகேஷன். அதில் வந்து நமக்கு தான் தெரியும் நாம் எவ்வளோ தூரம் இருக்கிறோம் அப்படின்ட்டு. டு யூ ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப்? மேடம் உங்கள் பேர் என்ன? ஆஷா. ஆஷா, டு யூ ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப்? எஸ் சார். வை? சரி, அப்புறம் சொல்லுங்க. நீங்க டு யூ ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப்? டு யூ லவ் யுவர் செல்ஃப்? எஸ் வை? சார், என்னோட ஒர்க் நான் பிடிச்சி பண்ணுறேன் சார். வெரி குட், ஐ எம் டூயிங் மை ஒர்க் வெல். வெரி குட், வெரி குட். எஸ் மேடம், டு யூ லவ் யுவர் செல்ஃப்? எஸ் சார். வை? சரி, அப்புறம் சொல்லுங்க. எஸ். I love myself. வை? I'm doing what I want. வெரி குட். எஸ். I love myself. எஸ் சார். அங்கே யூனிவர்சிட்டி ஒரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னு கேட்டேன், டு யூ லவ் நைஸ்னார். ஒய் நாட் அப்படிங்க. ஒய் நாட், ஏன் நேசிக்கூடாதுங்க? அப்புறம் சொன்ன சவுண்ட் ரீசன் இருக்கணும், தட்ஸ் பட் சவுண்ட் ரீசன்ஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இன்னொரு பதில் சொன்னார், இஃப் ஐ டோன்ட் லவ் மை செல்ஃப் தென் ஹூ வில்? நான் என்னை நேசிக்காவிட்டால் வேறு யார் நேசிப்பாங்க? அப்படின்னா சுயநேசங்கிறது வந்து சுயநலம் இல்லை, இட்ஸ் நாட் செல்ஃபிஷ். ஸோ நான் நம்மை மதிப்பது என்பது நமக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கணும் இல்லைங்களா? அந்த டிசிப்ளின் தான் நம்ம மதிப்போம், நம்ம நேசிப்போம். நான் என்னை நேசிக்காமல், என்னை மதிக்காமல் வேறொருவர் நேசிப்பதாக மதிப்பதாக சொல்வது போய். அது சுயநேசம் சரியானதுன்னா சுற்றியில் எல்லாம் சரியாக. நான் என்னை உண்மையிலேயே நேசித்தது என்றால் நான் எங்கேயும் நான் வந்து என்னை வந்து மாற்றிக்க மாட்டேன். மீன்ஸ் ஐ நெவர் கோ நெகட்டிவ். நான் அர்ஜிட்டேன்னு வச்சுக்கிறேன். பிகாஸ் நம்ம என்ன நினைக்கோம்னா, திஸ் இஸ் மை லைஃப், ஐ வில் டூ மை பெஸ்ட். இது என்னுடைய வாழ்க்கை, நான் ஐ வில் டூ மை பெஸ்ட் அப்படின்னாலே போதும் இல்லை இல்லைங்களா? அதுக்கு மேலே என்ன வேணும்? டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சு நீங்கள் இந்த வார்த்தை இது பெரிய மந்திரம், திஸ் இஸ் மை லைஃப், ஐ வில் டூ மை பெஸ்ட் அப்படின்னு சொன்னாலே பெரிய விஷயம். ஒரு 2 நிமிஷம் கேன் யூ க்ளோஸ் யுவர் ஐஸ்? ஆல் ஆஃப் யூ. ஒரு செய்தி. when you breathe in you simply say I love me, when you breathe out you say thank you. ஒரு 2 நிமிஷம் பண்ணுங்க பார்க்கலாம். I love me, thank you. Right? Asha madam, I love you சொன்னீங்க, meaning is quite obvious. Thank you யாருக்கெல்லாம் சொன்னீங்க? Principal ka. God. Yes. John, Mr. John, thank you யாருக்கு சொன்னீங்க? தேங்க்யூ எனக்கே தான் சொல்லிட்டாரு. எனக்கே தான். ஆமாம். வெரி குட், நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் நம்ம தேங்க்ஸ் சொல்லுங்க. அப்புறம் எஸ் நீங்கள் குழந்தைக்கு. வெரி குட். பிகாஸ் ஷி ஹஸ் மேட் யூ, த சைல்ட் ஹஸ் மேட் யூ எ மதர், பிகம் எ மதர். வெரி குட். எஸ். பேரண்ட்ஸ். வெரி குட். உங்களே சொல்லிட்டீங்க. என்ன காரணம்? ஏதோ ரகசியம்னா சொல்ல வேண்டாம், இது சீக்கிரசினா வேண்டாம். எஸ். ஜாலியாக பண்ணிட்டு ஜாலியாக இருக்கு. வெரி குட். அது பெரிய விஷயம். ஹாப்பியாக இருக்கிறது பெரிய விஷயம் தானே. ஒரு சாமியார் ஒரு மரத்தை கொண்டிருக்காருங்க, புரியுங்களா? அதுக்கப்புறம் அது இன்னொரு ஒரு ராஜா இருக்காரு. இதெல்லாம் ஆல் ஃபெசிலிட்டிஸ் ஹி ஹேஸ், எல்லாம் பணம் பதவி எல்லாமே இருக்கு, வேலையாட்கள் அடியாட்கள் எல்லாம் இருக்காங்க. இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸ் இஸ் நாட் ஹாப்பி. ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு, நம்ம ஜோன் மாதிரி சார் ஒருத்தர் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஜோன், எல்லா வசதியும் இருக்குது. பட் ஏதோ ஒரு நெருடலாக இருக்குது, ஒரு ஹாப்பினஸ் வந்து குறைவாக இருக்குன்னு சார் ஒன்றும் கவலையப்படாதீங்க சார். அப்படியே நம்ம போவோம், வில்லேஜ் பக்கம் போவோம். ஹாப்பியஸ்ட் பீப்புள் ஆர் தேர், புரியுதுங்களா? உங்களுக்கு ஓவராக இருக்கலாம், தே மே பி மானிட்டரிலி ஓவர், பட் ஹாப்பியாக இருப்பாங்க. இன்றைக்கி வரைக்கும் கிராமத்துக்கு போனீங்கன்னா டவுன்காரங்களோட கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க. என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம்? மண்ணோடு இருக்கிறாங்க. அது விவசாய கூலியாக இருந்தாலும் சரி, ஒரு நிலக்கடலை போட்டால் 10 நிலக்கடலை வரும். அதனால் 2 கிலோ அள்ளி கொடுப்பாங்க. அதை கொடுக்குற பண்பு அவங்களுக்கு இருக்குது. அப்படி வருவோம் சார், ஒரு கிராமத்துக்கு போவோம் சார், ஒரு ஆள் சந்தோஷமான ஆளை பார்ப்போம். எங்கள் வாத்தியார் சொல்லியிருக்காரு,
சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சந்தோஷமாக இருக்கவங்களுடைய குறைஞ்சபட்சம் அவங்க சட்டை ஒன்று வாங்கி போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் போகிறாங்க கிராமத்துக்கு போயிட்டாங்க. அப்பாச்சி கவுண்ட் என்பதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எங்கள் ஊர், எங்கள் வில்லேஜ் நோக்க அங்கே போயிட்டாங்க. அங்கே ஒருத்தர் ஏரோட்டிட்டு இருக்கார். ஒரு கோவணத்தை கட்டிட்டு அதோட ஜாலியாக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகள் அதுக்காக எம்ஜிஆர் பாட்டு பாடி ஜாலியாக விட்டுருக்காரு. இந்த ஆள் தாங்க சரியான ஆள் அப்படின்னு சொல்லி ஜோன் சொல்கிறார். போயிட்டாங்க. கூட்டிட்டு வா அப்படிங்கிறார் ராஜா. போய் சார் ராஜா வந்திருக்காரு வாங்கண்ணா. ராஜாவா? எனக்காருடா ராஜா, எவனுமே ராஜா கிடையாது, நான் தான் ராஜா, நான் மந்திரி, வேலையை பாரு அப்படிங்கிற இவன் சொல்கிறாரு. சரி ராஜா வரைக்கும் போகிறார். வரி சார் நாங்கள் தான் இந்த நாட்டுக்கு ராஜா, எனக்கு உனக்கு என்ன வேணும், சாப்பாடு வேணுமா, கஞ்சி இருக்கு குடிச்சு போடுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறார். இல்லைங்க உங்கள் சட்டை ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படிங்கிறார். இந்த ஹான்னு சிரிக்கிறார். சட்டையா? எனக்கே சட்டை, எனக்கு இருக்கிறது 2 கோவணம், ஒரு கோவணத்தை கட்டியிருக்க, ஒரு கோவணம் காஞ்சிட்டுக்கு வேண்டி எடுத்துட்டு போ அப்படிங்கிறார். ராஜா எப்படி இருக்கும்? இருக்கிற 2 கோவணம், ஒரு கோவணம் கட்டியிருக்கேன், இன்னொரு கோவணம் காஞ்சிருக்கு வேண்டி எடுத்துட்டு போ அப்படிங்கிறார். ராஜா ஒன்றும் தோணல. அப்படியே வந்து இல்லை மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் அப்படிங்கிறார். மகிழ்ச்சி காரணம் கிடையாது, மகிழ்ச்சியாக இருக்கிற அவ்வளோதான், காரணம் கிடையாது. புத்தகட்ட உதவி கேட்குறான். சார் ஐ வாண்ட் ஹாப்பினஸ் அப்படிங்கிறான். ஹாப்பின் அப்படியா? ரிமூவ் வாட் ரிமைன்ஸ். ஐ வாண்ட் ஹாப்பினஸ் அப்படிங்கிறான். ரிமூவ் வாண்ட் வாட் ரிமைன்ஸ் இஸ் ஹாப்பினஸ். அது மாதிரி மகிழ்ச்சிக்கு என்ன ரகசியங்கிறார். ரகசியம்லாம் ஒன்றும் கிடையாது. நான் காலையில் நேரில் எழுந்திரிப்பேன், எல்லாம் என்னோட காலையில் கடன்களை முடிச்சு போட்டு எல்லாத்தையும் வாழ்த்துவேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வாழ்த்துவேன், மாடுகன்னு வாழ்த்துவேன், பக்கத்து வீட்டுக்காரன் வாழ்த்துவேன், பக்கத்து காட்டோட வெள்ளாமே வாழ்த்துவேன். அதே மாதிரி நைட்டும் பண்ணுவேன், தூங்கிடுவேன். அவ்வளோதான். தட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை ஹாப்பினஸ். இப்படி எவ்வளோ பேர் பண்ணுறோம். பக்கத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், அடுத்த வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும் அப்படின்னு எவ்வளோ பேர் நினைக்கிறோம். அது பெரிய மெத்தடாலஜி. அதுதான் ஆல் பெடகாகி. பக்கத்து வீட்டுக்காரனும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எவ்வளோ பெரிய விஷயம். பக்கத்து வீட்டுக்காரரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? அது எவ்வளோ பெரிய விஷயம் தானே. அப்புறம் அதே மாதிரி he comes and he tries to become happy. இதுதான் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறார் இல்லைங்களா? அப்போ ஆல் gratitude is the greatest attitude. எல்லா ஆட்டிடியூடோட ஆட்டிடியூடு தான். நமக்கு எவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு கிரேட்டஸ்ட் ஆட்டிடியூட். அது டெவலப் பண்ணிட்டோம்னா லைஃப் வில் பி ஈஸி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஃப்ரெண்ட்ஷிப். ஜோன் சார் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருங்க? அதாவது தான் திஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அதாவது தான் திஸ் டிபார்ட்மெண்ட் வெளியே ஸ்கூலில் அப்படி ஸ்கூல் ஃப்ரெண்டு இன்னமும் கனெக்ஷனில் அதாவது ஒரு 1 or 2 ரீசன்ஸ். சின்ன வயசுலேருந்து 2 பேரும் என்னென்னா இந்த ஒன்றா இருந்து பழகினது. வெரி குட். ரெண்டாவது நம்ம ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும்பொழுது பகிர்ந்துக்கிறது. ஸோ அது அப்போ ஆரம்பிச்சது இன்னும் 50 years. பெரிய விஷயம் தான். எஸ் மேடம், நீங்கள் சொல்லாமல் சொல்லுங்கள். பக்கத்தில் போட்டுக்கிறாங்க, அதனால அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க அங்கேருந்து. எனக்கு வந்து நம்ம எல்லாரும் விட ரொம்ப க்ளோஸ் பிகாஸ் we both work together for our growth. ஓ வெரி குட். பெரிய விஷயம் தான். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்ன சொல்கிறாங்க? அண்ணா சொல்கிறார். அண்ணாதர் வந்து எம்ஏ முடிச்சுக்க வீட்டில் நண்பர்களை தேடி தேடி அலைந்தேன். நம்ம படிப்பு அண்ணா டபுள்யுமே உங்களுக்கு தெரியும். நம்ம படிப்பு, நம்ம கட்சி, நம்ம ஜாதி அப்படியெல்லாம் அந்த அப்போதான் ஆரம்பத்தில் தேடி தேடி பார்த்தா சரியான ஆள் யாருமே கிடைக்கல. நண்பர்களை தேடி அலைந்தேன், யாருமே கிடைக்கவில்லை. நண்பன் ஆகிவிடுவது என்று முடிவு செய்து நடந்தேன். ஒரு படையை பின்னால் வந்தது. இன் ஸ்பைட் ஆஃப் த டிஃபரன்சஸ் ஐ வாண்டட் டு பி ஃப்ரெண்ட். ஸோ லார்ஜ் குரூப் அப்படி வந்தது தானே இந்த ஆட்சி இல்லைங்களா? இதில் மிகப்பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எஜுகேஷன் இருக்கிறாங்க. பெடகாகி பற்றி நிறைய வெளிநாட்டு அறிஞர்கள் பேசியிருக்காங்க. நம்ம ஊரில் என்ன அறிவு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆசிரியர் யாருன்னா பெரியார் தான். அந்த பெரியார் ஐ டோன்ட் பிலாங் டு எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. அது முதல்ல சொல்லிடுறேன் இல்லைங்க. பெரியார் என்னன்னு சொன்னால் படிக்கணும்டா, மனுஷன் படிக்கணும். அந்த கருணை எடுத்து போட்டு புத்தகத்தை கொடுறா அப்படிங்கிறார். பெண்கள் அங்கேயே அதுலேயே அடுப்போதிட்டே இருக்கிறாங்க. அந்த கருணை எடுத்து போட்டு கையில் புத்தகத்தை கொடுறா அப்படிங்கிறது எவ்வளோ பேர் சொல்லுவாங்க? அதுதான் மிகப்பெரிய விஷயம். அப்படி சொன்னனால தான் எங்களை வந்திருக்கீங்க. இல்லை இங்கே 5 பேர் இருக்கீங்க. இப்போ இன்னும் இருப்பாங்களே டிபார்ட்மெண்ட்டில் ஒன்லி 5 இது எவ்வளோ பெரிய விஷயம். தப்பி உங்களுக்கு மேரேஜ் ஆகலைன்னு சொன்னீங்களே. சப்போஸ் சீக்கிரம் மேரேஜ் ஆகட்டும், முதல் குழந்தை பெண் குழந்தைய பிறந்தா என்ன பண்ணுவீங்க? மகிழ்ச்சி அடைங்க. வெரி குட். நீங்கள் ஐயா சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் வெரி குட். வேற ஒரு காலேஜில் கேட்டேன் என்ன பண்ணீங்கன்னா, அப்புறம் சார் இந்த ஆள் அன்றைக்கே வாய் வச்சான் சும்மா இருக்க மாட்டேன். பெண் குழந்தை வந்து என்ன பண்ணி கேட்டான், பொண்ணு பறந்துச்சு அப்படி சொல்கிற ஆள் இருக்கிறாங்க. பாரதிதாசன் ஒரு கவிஞர் தெரியும் உங்களுக்கு இல்லைங்களா? அதில் ஒரு மாமியார் ஒரு மருமகளுக்கு மாமியாருக்கு கொஞ்சம் சங்கடம் தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா மாமியார் மருமகள் பேசாட்டி கூட பேரனா பிறக்கணும் பேத்தியோட அப்படின்னு எண்ணம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. நல்லவேளை நீங்களாம் சந்தோஷமாக சொல்கிறீங்க.
ஆனால் சங்கடப்படக்கூடிய ஆட்கள் இன்னும் இருக்கிறாங்க, இன்னும் கிராமத்துலேயோ வெளியே இருக்கிறாங்க. நல்லவேளை அந்த இதெல்லாம் கள்ளிப்பாலெலாம் போயிட்டு வச்சுக்கோங்க. ஆனாலும் பிறக்கிற குழந்தை வந்து பெண்ணாக வந்து பிறந்துட்டா சங்கடப்படுற ஆட்கள் இருக்கிறாங்க. பாரதிதாசன் படைக்கிற ஒரு காப்பியத்தில் ஒரு மாமியார் போகிறாங்க ஜோசியர்கிட்ட போய், ஐயா என் மருமக கர்ப்பமாக இருக்கா, அவளுக்கு என்ன குழந்தை வரக்கும் ஜோசியம் பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறார். பாரதிதாசனுக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரு மாமியார் அப்படி ஒரு காட்சியை படைச்சு காமிக்கிறார். பெண்கள் ஏதாவது பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறார். ஜோசிகாரனுக்கு ஒரு கிண்டல், பொண்ணு பிறந்தா என்ன பண்ணுவீங்க அப்படி கேட்குறாரு. இப்போ நீங்கள்லாம் சந்தோஷமாக சொல்கிற மாதிரி அங்கே அந்த அம்மா ரொம்ப பிரமாதம் சொல்கிறாங்க. பெண் குழந்தை பிறந்து விட்டால் மண்ணில் விட்டால் மாசுபடும் என்று சொல்லி கண்ணில் வைத்து காத்திடுவேன். பெண் குழந்தை பிறந்து விட்டால் மண்ணில் விட்டால் மாசுபடும் என்று சொல்லி கண்ணில் வைத்து காத்திடுவேன். அப்படி காக்கப்பட்டதால் தான் இந்த டிபார்ட்மெண்ட் 5 பேர் வந்திருக்காங்க. இல்லை வந்து வந்திருக்க மாட்டாங்களே இல்லைங்களா? இது மாதிரி ஒட்டுமொத்த சமூகத்திலேயே காரணம். மைக்கேல் நிமின்னு ஒரு எழுத்தாளர் த புக் ஆஃப் மீர்டாட் யாராவது படித்திருந்தால் மிகவும் மிக மகிழ்ச்சி. படிச்சிருக்கீங்களா? த புக் ஆஃப் மீர்டாட் கண்டிப்பாக நீங்களாம் படிக்கணும். புக் ஆஃப் மீர்டாட் சொல்கிறான், பெண்ணென்பவள் படைப்பாளி, பெண்ணென்பவள் உழைப்பாளி, பெண்ணென்பவள் ஆணோடு ஒற்றி பிறந்த ஒரு சக மனுஷி. ஆகவே பெண்களை கொண்டாடுங்கள். உங்கள் அம்மா என்பதற்காக அல்ல, உங்கள் சகோதரி என்பதற்காகவோ, மகள் என்பதற்காகவோ, துணைவி என்பதற்காகவோ அல்ல. பெண் உழைப்பாளி, அவள் தான் சமமானவள். அதனால தான் நம்முடைய அர்த்தநாரீஸ்வர தத்துவம். அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா இன்னைக்கு நாட்டில் நடக்கிற அத்தனை பாலியல் வன்முறை நடக்குங்களா? நினைச்சு பாரு. பெண்ணை இப்படி மதிச்சோம்னா, இப்போ பாரதிதாசன் சொல்கிற மாதிரி கண்ணில் வச்சு காப்பாற்ற வேண்டாம், சக மனுஷியா எத்தனை பேர் பார்க்குறாங்க. எஸ், அது நமக்கு தெரியும். நம்ம கணவர் எப்படி நடத்துறாரு, நம்ம மனைவி எப்படி நடத்துகிற அப்படின்னு தெரியும். எவ்வளோ பேர் சக மனுஷி அவ்வளோ பார்க்குறோம். ஒன்றுன்னா இன்னும் வந்து ஒரு 2ஆம் தரமாக தான் பார்க்குறாங்க. அடிமைகள் கூட ஒரு அராட்டில் அடிமையாக ஆட்கள் கூட மனைவியை அடிமையாகவே நடத்துகிறான். அதுதான் ஃபேக்ட். என்ன சொல்கிறீங்க? அங்கே அடிமையாக இருந்தால் கூட இப்போ அங்கே வந்து நல்லா நடத்தணும் இல்லை, பட் மனைவி அடிமையாக தான் நடத்துகிறான். அந்த அடிமைங்கிற எவ்வளோ மோசமானதுன்னு தெரியும், பட் மனைவி அடிமையாக தான் நடத்துகிறாங்க. ஒரு குழந்தை ஒரு பெண்ணை பார்த்து சக மனுஷியாக பார்க்கறது இல்லைங்களா? நம்ம நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்கிறாங்க. அரியமதினு ஒரு கவிஞர் ஒரு மாதிரி நீங்கள் கூட்டிகிட்டு வந்து ஞாபகம் இருக்குது. தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம திலீப் வந்து ஒரு எனக்கு ஞாபகம் இல்லை, எஸ்என்ஆர் கூட்டி போகிறேன். அவர் கூப்பிட்டு வந்திருக்காங்க அவர் அப்படிங்களா? ஒரு ஃபில்ம் இதுக்காக கூப்பிட்டு வந்தோம். சரி, நம்ம அந்த லைனில் தான் அவர் இருந்தார். அதில் அவர் சொல்கிறாரு, அவர் வைப்பாடு பேசுகிறார், நீ முன்னால் போ, நான் பின்னால் வருகிறேன். இல்லை, நான் முன்னால் போகிறேன், நீ பின்னால் வா. இல்லை, இருவரும் சேர்ந்து போவோம். புரியுங்களா? நான் முன்னால் போகிறேன், நீ பின்னால் வா. இல்லை, நீ முன்னால் போன அது இல்லை, 2 பேரும் சேர்ந்து போவோம். இப்படி இணைந்து ஒரு குடும்பத்தில் ஒரு கணவனும் மனைவி ஒரு பறவை குடும்பம் வந்து பறவை சிறகுகள் தானே, 2 சேர்ந்து தான் பறக்க முடியும். அந்த சிந்தனை வந்தால் போதும், பெரிய விஷயம். அவங்க தான் முன்னுதாரணமாக இருப்பாங்க, குழந்தைகளுக்கு முன்னுதாரணமாக இருப்பாங்க. ஒரு குழந்தைங்க தாவூரில் ஒரு சொல்கிறாரு, ஒரு குழந்தை ஒரு 3 வயசு குழந்தை அவங்க அம்மா வழியில் படுத்துச்சு. எடுத்துட்டு, அம்மா என்னை எங்கே எடுத்தீங்க சொல்கிறாங்க இல்லைங்களா? டவுட்டுக்கு வாங்கினேன், மார்க்கெட்டில் வாங்கினேன், அப்படியெல்லாம் தமாஸ் சொல்கிறாங்க இல்லை. என்ன கிராமத்தில் சொல்லுவாங்க, இல்லை எங்கே எடுத்தீங்களா, எங்கே வாங்கினீங்க அப்படிங்க. மடியில் படுத்துச்சு. இன்னும் ஒரு தாய் என்ன சொல்ல முடியும்? நீங்களாவது என்ன சொல்லுவீங்க? குழந்தை மடியில் படுத்துச்சு, 10 மாசம் கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லலாம். வெரி குட், அதான் உண்மை. எஸ், டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். எஸ், பேர் அவங்க பேர் அவங்க பேர் ஃபசீனா. ஃபசீனா. ஃபசீனா சொல்லுங்க, ஃபசீனா சொல்லுங்க. குழந்தை கேட்டால் என்ன சொல்லுவீங்க? என்னோட யூஆர் a part of me அப்படின்னு சொல்லி. பார்ட் ஆஃப் மீன்ஸ் எஸ். நீங்க எங்க படுத்திருக்கீங்க? அப்படியே வெரி குட், நல்லா எழுதுறா. அப்படிதான் சொல்ல முடியும் இல்லைங்களா? தாவூருடைய அந்த கவிதையில் சொல்லாரு, அந்த கேட்டுனே குழந்தை அந்த தாய் வந்து ஒரு வானவில் நிலையிலே இருந்தாலும், வானவில் தோன்றும் போது மழையும் இருக்குது, வெயிலும் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த வானவில் நிலையில அந்த அம்மாவோட கண்ணில் தண்ணீருங்க, அந்த உதட்டில் சிரிப்பு. அப்படின்னா அதாவது ஒரு ஆனந்த கண்ணீரோடு அந்த அம்மா சொன்னாங்க, தங்கமே உன்னை என் இதயத்திலிருந்து எடுத்தேன், உன்னை என் இதயத்திலிருந்து எடுத்து அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அப்படி எடுக்கப்பட்ட குழந்தை எப்படி வளர்க்கணும் இல்லைங்களா? அடி சில பேர் பார்க்குறோம்ல, எல்லா இடத்துலையும் நாங்கள் ஹோட்டலில் பார்க்குறோம்ல, அடி பட்டு எடுக்கிறாங்கல்ல, அப்புறம் யோசிக்கிறது போய் சொல்லலாம்னுங்கிறது தட்டி எடுக்கிறாங்க. அப்புறமாதிரியே சொல்லுவாங்க. ஹேவ் யூ ஹர்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? TA இவர் எக்ஸ்பர்ட் இந்த TA-ல ரங்கநாதன் நினைக்கிறேன் இருக்காருங்களா? இருக்காரு, ரங்கராஜ் TL எக்ஸ்பர்ட் இருக்கார். ஒரு கிளாஸ் எதாவது இருந்தால் அட்டன் பண்ணுங்க, பெஸ்ட் நல்லா பண்ணுவார். டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ். உங்கள் பேர் என்னங்க? ஃபசீனா. பேர் என்னங்க? ஃபசீனா. பேர் என்னங்க? ஃபசீனா. கொஞ்சம் கோபம் இருக்கா? இதுதான் டிரான்சாக்ஷன். அதாவது எனி டிரான்சாக்ஷன் இட்ஸ் நாட் வியாபாரம் மட்டும் இல்லை, எனி கிவ் அண்ட் டேக் இஸ் கால்ட் டிரான்சாக்ஷன். ஒரு முறை சொன்னேன், 2வது சொன்னேன், திரும்ப கேட்டுக்கிறீங்க சார், உங்களுக்கு காது ஏதாவது பிரச்சனைன்னு கேட்கலாம், இல்லை சொல்ல மாட்டேன் போங்கன்னு சொல்லலாம் இல்லைங்களா? நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களா, ரியாக்ட் பண்ணுறீங்களாங்கிறது தான் டிரான்சாக்ஷன். ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா திங்ஸ் வில் கோ பாசிட்டிவ், ரியாக்ட் பண்ணால் சண்டே ஆகிடும் இல்லைங்களா? ஸோ அது எந்த விஷயத்துலையுமே நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களோ ரியாக்ட் பண்ணுறீங்க. ஹோல் லைஃப் இஸ் திஸ்.
கிளாஸ் ரூமாக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் வெதர் ரெஸ்பாண்ட் அது ரியாக்ட் பண்ணால் எல்லாம் கதைக்கிட்டு போயிடும். நெகட்டிவாக நம்ம போய் ஜெயிக்கவே முடியாது. எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு 1000 நெகட்டிவ் வந்தாலும் சரி, நம்மளுக்கு நெகட்டிவ் போனால் நோ சக்ஸஸ். நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாசிட்டிவ் பண்ண வைக்கும். இப்போ வண்டியில் போகிறோம், ஸ்கூட்டரில் போகிறோம், இன்னொரு ஸ்கூட்டரில் வர மோதிட்டாங்க, மிஸ்டேக்கு அப்படின்னு சொன்னால் ரோடு டிராஃபிக், வண்டியில் டிராஃபிக் இல்லைங்களா? அது கூட மிஸ்டேக் இஸ் எ மிஸ்டேக். ஹூஸ் மிஸ்டேக் இஸ் திஸ் அப்படின்னு விட ஹூஸ் லைஃப் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்தா எல்லா இடங்களையும் ஒரு அடிச்சு கிடைக்கும். என்ன கான்ஃப்ளிக்ட் வந்தாலுமே ஹூஸ் மிஸ்டேக் அப்படின்னு ஆரம்பத்தில் தீர்வே கிடையாது. பட் ஹூஸ் லைஃப் இஸ் திஸ் அப்படின்னா அடுத்து போயிடலாம். அது யார் சண்டை போட்டு இருப்பாங்கன்னா வேலை இல்லாத சண்டை போட்டு இருப்போம். வேறு வேலை இருக்கிறது ஒன்றும் சீக்கிரம் அடிக்காது அடிச்சுக்கிட்டப்பா, திட்டு காசு வேணும் வாங்கி விட்டு நான் வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்னு வேறு வேலையை திரும்ப போயிடுவோம். அதனால தான் ஆர்ட்ஸ் காலேஜெல்லாம் பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஜென்ரலாக இன்ஜினியரிங் காலேஜில் கொஞ்சம் அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை. காரணம் ஒர்க்கு அவங்களுக்கு நிறைய அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண ஆகணும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தடாலஜியில் பிளேயே சொல்கிறார். அவர் சொல்கிறார் பிளேயிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு லைஃப் சைக்கிள் சொல்கிறார், 6 ஸ்போக் சைக்கிள். அதில் பாடி, மைண்டு, ஹார்ட்டு, மணி, பிளே இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயமாக வைக்கணும். அது உடம்புக்கு வேலை கொடுக்கணும். அதுதான் சேஞ்ச் பண்ணணும். விவேகானந்தர் சொல்கிறாரு, நீங்கள் கடவுளை அடைய வேண்டுமா? படிச்சிருக்கீங்களா? யூ வாண்ட் டு மீட் காட்? வெரி குட். விவேகானந்தர் சொல்கிறதாரு கேளுங்க. நீங்கள் கால்பந்து விளையாடுங்கள், கீதையை எடுத்து வைத்துவிட்டு கால்பந்து விளையாடுங்கள், யூ வில் பி வெரி மச் நியரர் டு காட். எப்படி கீதையை வச்சு போட்டு கால்பந்து விளையாண்டு எப்படிங்க? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? எப்படி நீங்கள் சொல்லுங்கள். விவேகானந்த் நான் சொல்ல, விவேகானந்த் சொல்றாரு, கீதை எடுத்து வச்சிருங்க பத்திரமா, சரிங்களா? கால்பந்து விளையாடுங்க, யூ கேன் ஃபைண்ட் அவுட் காட், அல்லது யூ கேன் பி வெரி மச் நியரர் டு காட். உடம்பு ஒழுங்கா இருந்தாலே சவுண்ட் மைண்ட் இன் சவுண்ட் பாடி, அவ்வளோதான் விஷயம். அதான் உடம்பு வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? எல்லாம் திரும்ப நம்மளுக்கு எல்லாமே இருக்கு. நம்முடைய இலக்கியங்கள் இல்லாத செய்திகளே கிடையாது. அதான் விஷயம். அதனால அவர் சொல்றாரு. அதனால அவர் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பெர்ஃபெக்ஷன். அதில் இந்த சைக்கிளில் பாடி, மைண்டு, ஒர்க்கு, மணி, பிளே எல்லாமே இந்த ஸ்போக்கில் யூ மஸ்ட் அலாட் ஈக்குவல் டைம் டு ஆல். சார் விளையாடுறதுக்கு நேரமே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். இல்லைங்களா? நீங்கள் விளையாடுறீங்களா? இப்போ இங்கே விளையாடுறீங்க காலேஜில்? எஸ். எங்கே விளையாடுறீங்க? வீட்டில் ஷட்டில் நம்பிடுங்க. வெரி குட். விளையாடாதுங்க, டைமே இல்லைன்னு சொல்லுங்கள். விளையாடுறது டைமே இல்லைங்க சார், குழந்தைய பார்க்க, வீட்டுக்காரை பார்க்க, காலேஜ் வர அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சைக்காலஜி சொல்கிறாரு, இந்த டைமே இல்லைன்னு சொல்கிறவங்க கடலுக்குள்ளே இருந்து கொண்டு எனக்கு தண்ணீர் போதவில்லை என்று சொல்வதற்கு ஒப்பானது. லிவிங் இன்சைட் த வாட்டர் பட் ஐ டோன்ட் ஹேவ் டைம்னா அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு, ஐ டூ எவ்ரி திங் and still I find time to play with my kids. I do everything. Still I find time to play with my kids. அப்படிங்கிற பெரிய விஷயம் தானே. Busy people find time. Do you agree with me? Busy people find time. என்ன சொல்றீங்க ஆஷா? எப்படி? அவங்க சிஸ்டமேட்டிக்கா they plan the time. அவ்வளோ விஷயம். You must plan your time. உலகத்தில் மிகப்பெரிய சொத்து என்ன? எல்லாத்துக்கும் மோடிக்கும் சரி நமக்கும் சரி டைம் தான். The greatest assetனா டைம் தான். How you plan your time, that helps a lot. அதுக்கப்புறம் டைம் சரியில்லை, பேட் டைம், குட் டைம் இதெல்லாம் பலது இருக்குது. பட் டைம்ங்கிறது எல்லாது காமன் தானே. த கிரேட்டஸ்ட் பியூட்டி என்னன்னு சொன்னால், யூ கேனாட் கெட் பேக் யுவர் டைம் தட் யூ ஹவ் ஆல்ரெடி ஸ்பெண்ட். நீ எவ்வளோ பணக்காரன் இருந்தாலும் நாளைய நேரத்தை இன்றைக்கி வாங்கிட முடியாது இல்லைங்களா? நாளைக்கு நேரத்தை நாளைக்கு தான் செலவு பண்ண முடியும். அட்வான்ஸாலாம் செலவு பண்ண முடியாது. பணத்தை வேணால் செலவு பண்ணலாம். டைம் யூ கேனாட் ஸ்பெண்ட். அதேமாதிரி பாஸ்ட் ஸ்பெண்ட் டைம் அதை பண்ண முடியாது. ஸோ வி மஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் த டைம் அவைலபிள். அதுதான் பெரிய விஷயம். இந்த டைம் தான். டைம் மிகப்பெரிய கான்செப்ட்டுங்க. ஒரு ராஜா சண்டைக்கு போகிறாங்க, வரலாற்றில் அது மறந்துட்டேன். ஒரு 500 குதிரைகளோட போகிறார். அப்படியே போட்டு கடைசி ராஜாவோட குதிரை அவர் ஒரு வண்டி லாடம் எடுத்து அனுப்புகிறாரு. கடைசி ராஜாவோட குதிரைக்கு லாடம் அடிக்கும் போது லாடம் பத்தலை. ஒரு லாடம் பத்தலை, 4 லாடத்தில் ஒரு லாடம் பத்தலை. நான் மேக்கப் நினச்சிட்டார். அங்கே போனால் சண்டை போடும்போது ராஜாவோட குதிரை கீழே விழுந்துச்சு. ஒரு லாடம் இல்லாதனால அந்த இதே போச்சு. அந்த 4லேயே ராஜா தோற்று போயிட்டார். ஒரு வாண்ட் ஆஃப் ஒன் நீடில். அது மாதிரி அது டைம் எடுத்துகிட்டு பிளான் பண்ணி அட்வான்ஸாக திங்ஸ் பிளான் பண்ணுறது. இப்போ ஒரு வருஷம் ஒரு வருஷத்தோட யாருமே யாருக்கு தெரியும்? இந்த டைமோட ஒரு வருஷத்தை நேரம் யாருக்கு தெரியும்? ஒரு பையன் ஃபெயில் ஆகிட்டான்னு நீங்கள் கினோஸ் ஒரு வருஷம் போச்சு அப்படின்ட்டு இல்லைங்களா? ஒரு நாளோடைய ஒரு மாதத்தோட யாருக்கு தெரியும்? குறைப்பிரசவமாக ஒரு குழந்தை வச்சுக்கோங்க, இன்னும் 1 மாதம் தள்ளி போயிருந்தா அந்த குழந்தை நல்லா பிறந்துடும். ஸோ அந்த அம்மாவுக்கு அந்த அருமை தெரியும். ஒரு நாளோடைய அருமை செப்டம்பர் 29 எப்போ வரும்? செப்டம்பர் 29 4 வருஷத்துக்கு ஒரு கதை வரும். அதான் லீப் இயர் கரெக்ட். பிப்ரவரி 29 4 வருஷத்துக்கு ஒரு கதை வரும். அப்போ அந்த பையனுக்கு 28 பிறந்தான்னு வச்சுங்களேன்.
இல்லைங்க, ஒரு நாள் அதிகமாக போச்சுனால அது திரும்ப வரது எல்லாகும். என் பொண்ணு வந்து மே 14th அவளுக்கு இந்த ஸ்கூலுக்கெல்லாம் போனால் சாக்லேட் தரவே முடியாது. டெய்லி இருங்கப்பா எனக்கு மாத்திரம் சாக்லேட் எல்லாரும் தராங்கப்பா அதில். அதனால் இருந்தாலும் ஸ்கூல் திறந்ததுக்கப்புறம் கொண்டு கொடுப்போம். இன்னைக்கு பர்த்டே வாங்கினா இல்லை இந்த ரீசன் சொல்லுவோம். அதெல்லாம் பெரிய விஷயம் தானே. அது பெரிய விஷயம் தானே. 1 மணி நேரத்தோட யாரும் தெரியும். யாருக்காவது வெயிட் பண்ணி வச்சுக்கலாம். லாங்கிங் வெயிட்டிங் ஃபார் யுவர் பார்ட்னர் ஆர் யூர் ஃபார் லவ்வர் ஆர் ஃபார் பெஸ்ட் விஷர் யாருக்காவது போது 1 மணி நேரத்தோடைய அருமை தெரியும். ஒரு நிமிடத்தின் அருமை. ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டு நீங்களா 1 நிமிஷத்தில் போயிடும். மில்லிமீட்டர் அல்ல மில்லி மினிட்ங்கிறது ஒலிம்பிக்கில் ஒரு செகண்டில் அதில் போயிடுவாங்க. ஸோ அந்த நிமிடங்கிறது வந்து எவ்ரி செகண்ட் கவுண்ட்ஸ். அதை பிளான் பண்ணி தெரிஞ்சால் போதும். நிறைய விஷயம் நான் திரும்ப அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் சொல்கிறது. ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல சக்ஸஸ் ஆகுது எப்படின்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாத்திரம் இல்லை, வாழ்க்கையிலே வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால், வாத்தியார் வேலையிலே வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்களா மேடம்? நல்லா தூங்குறீங்களா? வெரி குட், பெரிய விஷயம். இது எவ்வளோ பேர் சொல்ல முடியும்? இப்போ இந்த ஏஜில் சொல்லலாம். நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்ல முடிய மாட்டேங்குது இல்லைங்களா? எஸ், தூக்கமே வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எல்லா வசதியும் இருந்தால் ஸ்பைட் ஆஃப் ஆல் ரிசோர்ஸஸ் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறது வேறு விஷயம். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து கூட தூக்கம் வரல அப்படிங்கிறாங்கல்ல. அது நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கினாலே எல்லாம் முடிஞ்சு வச்சிடலாம். எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். அப்போ அது போது நம்ம வி ஷுட் பி தேங்க்ஃபுல் டு பீப்புள் ஹூ ஆர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் தட். அப்புறம் அப்போ தான் முடியும். அதான் விஷயம். நமக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கணும், பாசிட்டிவ் என்கரேஜ்மெண்ட் இருக்கும். அதில் அது முக்கியமான விஷயம் குழந்தைகள். நம்ம குழந்தைகள் மாத்திரம் இல்லை, இப்போ இன்னும் கொஞ்சம் வயசான ஒரு பேர குழந்தைகள் கூட. உங்களுக்கு சிதம்பரத்தோட பழைய லாபம் இது ஃபைனான்சியல் சிதம்பரத்தோட தாய் மாமா, அது யாரும் தென்னில் பெரிய பணக்கார வச்சவர் எம்எம் ராமசாமி மிகப்பெரிய ஜெயலலிதா ஈக்குவலான பணக்காரர் அந்த அம்மா. அவர் வந்து அவர் குழந்தை கிடையாது. ஒரு குழந்தை வாய்ஸ் எடுத்திருந்தார். ஒரு 75% ஆஃப் சொத்தை அவர் கொடுத்துட்டார். சும்மா 25% வச்சிருக்காரு. வாரிசு எடுத்தால் அது 2 பேர் குழந்தைங்க. அந்த பையன் வந்து அந்த தத்தெடுத்து பக்க பையன் வந்து முழுக்க எழுதி கேட்டிருக்கான். அப்படி இருடா, இன்னொரு 10 வருஷம் இருப்பேன் நமக்கு தெரியல, இந்த குழந்தைகளை நான் பார்த்துட்டு நம்ம சந்தோஷமா இருக்கேன், உனக்கு தான் கொடுக்க போறேன் அப்படின்னு இருக்காரு. இல்லை அதெல்லாம் எழுதி வச்சா தான் செயல்படும் அப்படிங்கிறார். எழுதி வைக்கல. என்ன பண்ணிட்டான், குழந்தைகளை பேர குழந்தைகள் வந்து தாத்தா கிட்ட போக பார்த்துட்டான். அதுக்கு என்ன மகிழ்ச்சியான விஷயம், பணம் எல்லாமே இருக்குது. சாயந்தரம் குழந்தைங்க வந்து அவங்களுக்கு ஷூ கழட்டி விடுறது, குளிச்சு விடுறது, அவங்கள விளையாடுறது, காலையில் அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகும் டாட்டா சொல்கிறது, இதுதான் அவங்களோட பேரண்ட்ஸு. பணக்கார பேரண்ட் எல்லாத்துக்கும் அப்படி தான். அது மகிழ்ச்சி. இந்த பையன் என்ன பண்ணிட்டான், பேர குழந்தைகளை தாத்தா கிட்ட போகாமல் பண்ணிட்டான். அவர் 2-3 நாள் இருக்காரு. அப்புறம் ஆனந்த வீடெல்லாம் போயிட்டு சொல்கிறார், நான் இருந்தால் 10 வருஷம் இருப்பேன், இந்த மாதிரி பண்ணுறேன், எல்லா சொத்தும் கொடுத்தாச்சு, இன்னும் 25% தான் இருக்குது, அதையும் கேட்டு தொந்தரவு பண்ணுறேன், குழந்தைகளை கட்ட விட மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற சொல்லி 2 நாள் செத்து போயிட்டார். ஸோ வாட் யூ திங்க் அபவுட் இட்? அப்போது சைக்கலாஜிக்கலாக ஒரு தேவை இருக்கு இல்லைங்களா? சைக்கலாஜிக்கல் நீட் இருக்குல்ல, ஸ்பைட் ஆஃப் சோ மெனி அதர் நீட்ஸ். சைக்கலாஜிக்கல் நீட் தான் பெரிய விஷயம். ரவீந்திரநாத் தாகூர் அதான் அரவிந்து சைக்கிக் டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது. சைக்கிக் டெவலப்மெண்ட் வந்து பாடி இருக்கணும், அதாவது எஜுகேஷன் என்னன்னு சொன்னால் எல்லாமே உடல், உள்ளம், ஆன்மா, ஸ்பிரிச்சுவல் எல்லாத்தோட முக்கியமானது சைக்கிக் டெவலப்மெண்ட். அதில் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, குழந்தையோட சைக்காலஜி எவ்வளோ பேர் புரிஞ்சுக்கிறாங்க, அந்த மெச்சூரிட்டி எவ்வளோ பேருக்கு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? யாராவது சைக்காலஜி படிக்கிறாங்கன்னு தெரியாது. சைக்காலஜி படித்தவங்கெல்லாம் அது மாதிரி டெவலப் பண்ணுறாங்கன்னு அதுவும் தெரியாது இல்லைங்களா? இப்போ ஒரு விஓசி பார்க்குக்கு ஒரு பேரண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க, ஒரு 4-5 ஃபேமிலிஸ் போகிறாங்க. இப்போ குழந்தைங்கள்லாம் விளையாண்டுருக்காங்க. 6 மணி ஆச்சு, செக்யூரிட்டி வந்து எல்லாம் டைம் ஆச்சு, கிளம்பு அப்படிங்கிறாங்க. குழந்தைங்களாம் ஓடி வந்து அவங்க காரில் ஏறுறாங்க. ஒரு குழந்தை வந்து அவங்க அம்மா காரில் ஏறப்போகுது. இன்னொரு அம்மா கூப்பிட்றாங்க, டே தங்க இங்கே வாடா அப்படிங்கிறாங்க. போகிறாங்க, ஒரு பிஸ்கட் தராங்க. அவங்க அம்மா பார்க்குது, வாங்கிக்க அப்படிங்கிறாங்க. வாங்கிட்டாங்க. ஓடி வருது, இன்னொரு அம்மா கூப்பிட்றாங்க, டே தங்க இங்கே வாடா அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா பார்க்குது, அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை. சரி அப்படிங்கிறாங்க. போகிறாங்க, அவங்க கேக் தராங்க, வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்னொரு அம்மா கூப்பிட்றாங்க, அதே குழந்தைக்கு லக்கி போல் இருக்கு, தங்கி வாடா அப்படிங்கிறாங்க. குழந்தை அவங்க அம்மா பார்க்குது, அவங்க அம்மா ஒன்றுமே சொல்லலை, பேசாமல் அந்த வண்டியில் ஏறிடுச்சு. இந்த சீன் உங்களுக்கு புரியுதா? இது பார்க்குறீங்க, விஷுவலைஸ் பண்ணுறீங்களா? முதல்ல ஓகேங்கிறாங்க, 2வது கொஞ்சம் பாதி ஓகேங்கிறாங்க, 2வது 3வது இஷ்டம் இல்லை, பேசாமல் காரில் ஏறிடுச்சு. வீட்டுக்கு போக வரைக்கும், காரில் போக வரைக்கும் போகிறாங்க. அம்மா வீட்டுக்கு போக வரைக்கும் பேசவே இல்லை, குழந்தை பேசாமல் கொண்டு இருக்கு. வீட்டுக்கு போய் கார் விட்டு இறங்கணுன்னு அந்த குழந்தை இப்படி 4 சாத்து ஏற்றிருக்காங்க. உனக்கு என்ன வாங்கி தராமல் இருக்க, ஏன் பப்ளிக்கில் நான் மானத்துக்கு எடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த குழந்தை அடி வாங்கி பேசாமல் போய் வந்துச்சு. திரும்ப அந்த அம்மாவுக்கு ஆத்திரம். பெண்கள் நான் பார்த்துருக்கேன், ஆத்திரமா அடிப்பாங்க சரிங்களா? இல்லைன்னு தெரியல, கணவன் மேலே ஆத்திரத்து பிறகு குழந்தை மேலே காட்டுறாங்க. போய் மறுபடியும் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது, மறுபடியும் நடிக்கிறாங்க. அதே வாங்கிடுச்சு. அப்போ அந்த செல்வனுக்கு புரியுதா அப்படிங்கிறது. புரியுதுமா, உங்களை எப்படி புரிந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. குழந்தை சொல்லுங்க, உங்களை எப்படி புரிந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. எதை என்ன புரிஞ்சுக்கிறேன்னையா அப்படிங்கிறேன். முதல்ல அம்மா கேக் கொடுத்தாங்க, பிஸ்கட் கொடுத்தாங்க. நான் இப்போ என்ன நினச்சேன், அப்போ என்ன நினச்சேன்னா,
நம்ம வண்டியில் ஆப்பிள் இருந்தது, நீங்கள் எடுத்து அடுத்த குழந்தைக்கு கொடுப்பீங்க, பார்த்து கொடுக்கல, செகண்ட் டைமும் கொடுக்கல, தேர்ட் டைம் கொடுக்கல, உங்களை எப்படிமா புரிஞ்சுக்கிறது அப்படின்னு. ஸோ யார்கிட்ட இருந்து யார் கற்றுக்கிறது இப்போ சொல்லுங்கள்? எஸ் ஆஷா, அம்மா கிட்ட இருந்து குழந்தை கற்றுக்க ஏதாவது இருக்கா? அதுவும் இருக்கு, இந்த சைடும் சம்டைம்ஸ் இந்த விஷயத்தில் சொல்லுங்களேன். சொன்னது கவனிச்சிங்களா? கவனிச்சது சொல்லுங்கள். இப்போ குழந்தைகிட்ட விஷயம் இருக்குது, அதான் வேணும்னு சொல்கிறார். பெர்ஃபெக்ஷன் இஸ் ஆல்ரெடி தேர். அவனுக்கு கற்றுக்கணும்ல. ஒரு மியூசிக்கல் சேர் விளையாட்டில் இதெல்லாம் தான் இதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஆல் பெடகாகி ஸ்டார்ட் ஃப்ரம் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லுவார். அதுக்காக சொல்லுவார், வேறு எதுவும் இல்லை. ஒரு லண்டனில் ஒரு 11 குழந்தை விளையாண்டுருக்காங்க. ஒரு குழந்தை வந்து தமிழ்நாட்டு குழந்தை, அதுக்கெல்லாம் இது இங்கிலாந்து குழந்தைங்க. இது மியூசிக்கல் சேர் விளையாட்டு. கடைசியாக ஒரு சேர் தான் இருக்குது, 2 குழந்தைங்க ஓடுவாங்க, ஒரு சேர் தான் இருக்குது. அதான் மியூசிக்கல் விளையாட்டு, சரிங்களா? ஓடிட்டு இருக்கிற விசில் நிறுத்தியாச்சு. இந்த இந்தியன் குழந்தை வந்து சேர் கட்டு போயிடுச்சு. ஆனால் உட்கரல. அந்த ஃபாரின் குழந்தை அங்கே நிற்கிது, இது உட்கரல, நின்றுட்டு இருக்கு. ப்ளீஸ் கம் அப்படி அந்த குழந்தைங்க கூப்பிட்டு உட்கார வைக்கிது. மிஸ்ஸுக்கு ஆச்சரியம், கைதட்டி 2 குழந்தைக்கும் பரிசு தர்றாங்க. ஒரு இந்தியன் குழந்தையோட அம்மா குழந்தை கூப்பிட போகிறாங்க. டீச்சர் சொல்கிறாங்க, உங்கள் குழந்தை நல்ல குழந்தைங்க, இது மாதிரி இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ மதர் ஆல்சோ ஃபீல்ஸ் ஹாப்பி. அப்புறம் அந்த அம்மா கேட்குறாங்க, இந்தியன்ஸ் எல்லாம் இப்படி தான் இருப்பீங்களா அப்படின்றாங்க. ஒரு குழந்தையோட ஆக்டிவிட்டி இல்லைங்களா, ஒரு நாட்டுக்கே ஒரு பெரிய ஒரு வேல்யூ ஏற்படுத்தி பாருங்க. அப்புறம் இல்லைங்க, பொதுவாக எல்லோரும் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னுட்டாங்க. குழந்தை வீட்டுக்கு வந்துச்சு. அவங்க அப்பா கிட்ட சொல்லாங்க. அப்பாவும் ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னு மடியில் எடுத்து பாதி போட்டு, தங்கம் எனக்கு ரொம்ப பிடிக்குது, பட் நீ ஜெயிச்சிட்டே இல்லை, அந்த ரொம்ப ஐ அப்ரிஷியேட் யூ, ஐ அக்செப்ட் இட். நீ ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த குழந்தை கூப்பிடலாம் உனக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்கிறாங்க. அப்பா ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட், ஷீ ஷுட் பி ஹாப்பி அப்படிங்கிறான். புரியுது உங்களுக்கு? இந்த பண்பு வந்து குழந்தைகிட்ட இருக்கு, சரிங்களா? இந்தியன் குழந்தைகிட்ட எல்லா குழந்தைகிட்ட இருக்கு. இதை வந்து எவ்வளோ பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நீ எதுக்கு விட்டு கொடுத்த, உனக்கு முழு பரிசு கிடச்சிருக்கும்ல, இல்லைங்களா? பெரிய கிஃப்ட் கிடச்சிருக்கும்ல, எதுக்கு அந்த பிள்ளைக்கு விட்டு குறைஞ்சி அப்படி தான் கேட்பாங்க. பட் இதெல்லாம் நடக்குது இல்லைங்களா? இது எப்படி நடக்குது? இதுக்கு ஒரு இந்தியன் கல்ச்சர் இருக்கு இல்லைங்களா? அந்த குழந்தைக்கு வந்து அத்திகான்னு பேருங்க. அந்த குழந்தையோட அப்பச்சிக்கு வந்து அரங்க கோபால்னு பேர். அவருக்கு பார்த்துருக்கீங்களா? அரங்க கோபால் என்னை பெருமைப்படுத்துக்காகவே சொல்லல, சரிங்களா? அதை நம்மகிட்ட இருக்கிற குணங்கள் குழந்தைக்கு போகுது இல்லைங்களா? அதை நம்ம என்கரேஜ் பண்ணுறோமா? when you find out the best in other people, we should encourage. You have the mind to encourage. நம்மளா போய் இன்கல்குலேட் பண்ண. when you happen to see good things from others, you should encourage. அதுதான் நமக்கு பெரிய விஷயம். இப்போ வந்து இங்கே நீங்கள் 2 பேர் ப்ரொஃபஸர்ஸ், வெரி குட். சப்போஸ் நீங்கள் வந்து எதாவது ஒரு டைப் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், ஏதாவது டைப்பிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பிரின்சிபல் கூட கேட்குறாரு, 2 பேர் யாருமா டைப் பண்ணுவீங்க? நான் வீட்டுக்கு போகிற டைம் ஆகி போச்சு, யாருமா டைப் பண்ணி நல்லா பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்க. 2 பேரில் என்ன சொல்லுவீங்க? டைப் பரப்படாச்சு, வயதுக்கு போட்டு பரப்படாச்சு. பிரின்சிபல் அர்ஜென்ட் டைப்பிஸ்ட்கான ஒரு லெட்டர் டைப் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. யாருமா பண்ணுவீங்கன்ட்டு என்ன சொல்லுவீங்க? உங்கள்கிட்ட என்ன சொல்லுவீங்க? அந்த பொண்ணு நல்லா பண்ணுவாங்க என்றல்லா. அவங்க இந்த பொண்ணு நல்லா இருக்குது சார், பாவையிலாம் டைப்லாம் நல்லா பண்ணியிருக்கேன் சார், வீட்டில் அப்படிதான் நடக்குது. பட் ஒரு ப்ரொமோஷன், சரிங்களா? யாருமா நல்லா டைப் பண்ணுவீங்கட்டு என்ன சொல்லுவீங்க? ஒரு ப்ரொமோஷன் தராங்க, யாருக்கு பெஸ்ட் டைப் பண்ணுவீங்கன்னு சொல்லுவீங்க? நான் தான் பண்ணுவேன். ஹியூமன் நேச்சர், உங்களை சொல்லல, ஹியூமன் நேச்சர் இல்லைங்களா? இதெல்லாம் மாறணும் இல்லை, ஃபேக்டை ஒத்துக்கிறது இல்லைங்களா? அதுதான் நாகரிகம், அதுதான் எஜுகேஷன். அந்த எஜுகேஷன் நம்ம தந்திருந்தோம்னா சமூகம் எவ்வளோ மேலாக இருக்கும், எவ்வளோ ஆரோக்கியம் வந்திருக்கும். அது திரும்ப பார்த்தா அது அந்த வாத்தியார் முதலெல்லாம் வந்து யாரோ பண்ணுவாங்க, யாரோ பாலியல் கூட வந்திருப்பாங்க. இப்போ ஆசிரியர் சமூகமே பண்ணதுன்னா ரொம்ப அக்கிரமாக தெரியும், அது தாங்கிக்கவே முடிய மாட்டேங்குது. ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், காந்தி ஆசிரியர் பயிற்சி நிறுவனமும் இருக்குது ராமகிருஷ்ண வித்யாலயத்தில். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் ஃப்ரீயாக இருப்பேன், பட் டிசிப்ளின் வகை சரியாக இருக்கும். டிசிப்ளின் ஐ டோன்ட் காம்ப்ரமைஸ். மற்றபடி அன்பாக இருப்பேன், ரிலாக்ஸ், எல்லாம் விளையாட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. எக்ஸாமில் நல்ல அதில் வந்து பெர்ஃபார்ம் வெல், அது சரியாக இருக்கும். ஒரு பையங்க ஹேப்பன் ஆக்சுவலாக ஒரு நாள் இந்த பிஎட் காலேஜு, அது டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கெல்லாம் ஒரு காமன் ஹாஸ்டல். ஆனால் நாங்கள் 2 டீச்சர்ஸ் மட்டும் அங்கே சாப்பிடுவோம், கோயம்புத்தூருக்கு போயிட்டு இருந்தனால. அப்போ ஒரு நாள் சாப்பிட்ருக்கேன், ஒரு ஏப்ரல் எண்டில் ஒரு பேரண்ட் வேறு எங்கூட சாப்பிட்ருக்காரு. ஒரு பையன் எதை கெட்டவாது பேசிட்டான். அப்புறம் எல்லாமே டக்குன்னு எல்லாம் அமைதியாகிட்டாங்க. பின்னால் அங்கே அண்ணான்னு தான் சொல்லுவாங்க, அவங்க யாரும் சொல்லி கோபால் அண்ணா பின்னால் இருக்கார் அப்படின்னு இருக்காங்க. எல்லாம் அமைதியாகிட்டாங்க. எனக்கு சரியாக சாப்பிட முடியலைங்க. அந்த ரூமுக்கு வந்துட்டு அந்த இன்னொரு ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டேன், என்ன பண்ணலாம்னு. சார் அவங்களாம் ஏப்ரல் மாதம் ஆகிடுச்சிங்க, எல்லாம் ரொம்ப தருதலி ஆகிட்டாங்க, ஒரு 10-15 நாள் போகிறானுங்க, விட்டுருங்க அப்படின்னு. அது எப்படி நம்ம காலேஜில் நம்ம உட்காந்து இருக்கோம், ஒரு பையன் ஒரு ஃபாலோ யூஸ் பண்ணால் அப்புறம் வாதியாக இருக்கிறது 10 மந்த்ஸ் கிளாஸில் எவ்வளவோ விஷயம் பேசிட்டு அவன் கெட்டவாது பேசுவான், நம்ம பார்த்துட்டு இக்னோர் பண்ணுறதுன்னா நம்ம வாத்தியார் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. சரி உங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணணும்னா வெளியே போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டு கூப்பிட்டுங்க, அந்த முருகேசுங்கிற பையன் 3ஆம் நம்பர் ரூம் லாஸ்ட்டில் இருப்பான், அங்கே கூப்பிட்டா நான் பர்சனல் சொல்லணும் அப்படின்னு. இப்போ இப்போ நேரம் கழிச்சு வந்துட்டு சார் வெளியே போயிட்டேன் அப்படின்னு.
வெளியே போகல இப்போ ஒரே வழி தான் இருக்குது. சரி ஐயா வரலைன்னா நான் வரேன்னு சொல்லுங்க அப்படின்னு. ஐயா வர்றதுக்கு முடியல, நானே வரேன்னு சொல்லி அப்புறம் பையன் வந்துட்டான். அந்த இப்படின்னு வந்தான், கையை பிடிச்சிட்டான். ஆனால் அது காலம் நினச்சிக்கணும் அப்படின்னு அப்படின்னு போகலாம் அப்படின்ட்டு. அவ்வளோ நான் கேட்கவே இல்லை. இன்றைக்கி வரைக்கும் எக்ஸ்ப்ளனேஷனாக கேட்கலிங்க. நான் காலுன்னு நினச்சிக்க அப்படின்னா அப்புறம் நான் எதுவும் கேட்குறது இல்லைங்கண்ணா. இஸ் ஃபெல்ட் இட் போகலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் 3 years கழிச்சு வந்தான். எனக்கு ராஜேஷ் கிட்ட எங்கள் ஆஃபீஸ் வந்தான். எனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டான். நல்லா இருக்காங்க. ஒரு கவர் கொடுத்தாங்க, இந்த கவர் பிடிங்க அப்படின்னு. என்ன உங்கள் கவர் அப்படின்னா என்கிட்ட சேலரி ஃபஸ்ட்டு மந்த் சேலரி வாங்கியிருக்கான். ஃபஸ்ட்டு மந்த் சேலரி வாங்கியிருக்கா. ஆனால் நான் அதுக்கப்புறம் மாறிட்டேனுங்க. அதை விட்டு நிறையா மாறிட்டேங்க. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறேன். நல்ல முதல் வச்சுருக்கு. முதல் மாதம் சம்பளம் அப்படின்னா சரிங்க மகிழ்ச்சின்ட்டு 10 கொடுத்துட்டேன். இல்லை நீங்கள் வச்சுக்கணும், நீங்கள் வச்சுக்க அப்படின்ட்டு. ஆனால் ஒரு நாள் போய் காப்பு செட்டலாம். நீ மாதம் வரும் அப்படின்னா வர வேண்டாம், சேலத்தில் இருக்கேன் நல்லா பண்ணேன். இப்போ வாட் ஆல் யூ லேர்ன் ஃப்ரம் மீ ஃபாலோ இட் அப்படின்னு. இன்னொரு பையன் அது 1 hour இன்னொரு பையன் அவங்க கூட படித்து வரலாம். அது பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கதை. நான் இது சொல்ல என்ன பெருமைப்படுத்துக்காகவே சொல்ல. இந்த டீச்சர் ட்ரைனிங்லாம் பார்த்தீங்கன்னா பிஎட் இல்லை இன் சர்வீஸ் போவோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டீச்சிங் போவோம். ப்ராக்டிஸ் நான் ஃபாலோ பண்ணிவிட்டு அதை எப்படி பண்ணால் பார்க்க போவோம். ஒரு மிடில் ஸ்கூலுக்கு பெருநாயகபாளையத்தில் ஸ்கூலுக்கு போனேன். ஒரு பையன் வந்து யூ ஒன்ட் பிலீவ் லிட்டரலி ஹேப்பன். ட்ரவுசர் போட்டிருக்கா, பனியன் கூட போடல, கை கட்டி போட்டிருக்கான். எனக்கு 8ஆம் கிளாஸ் பையன் பார்த்து ஒரு மாதிரி ஆகிட்டு வெளியே வந்துட்டேங்க. நம்ம ஸ்டூடெண்ட் நாங்கள் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு, வெளியே வந்துட்டான். அப்போ அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் வந்தார். என்ன பண்ணார், எனக்கு எல்லாம் எவ்வளோ அப்போ 30,000 வாங்கினேன். 30,000 சம்பளம் வாங்குறீங்கல்ல, ஒரு பையன் பனியன் கூட கொண்டிருக்கான், 2 டிஷர்ட் எடுத்து தர மாட்டீங்களா அப்படின்னு. நான் முதல்ல 2 டிஷர்ட் எடுத்து கொடுத்தேன். அவங்க தம்பிக்கும் அணுங்க கொடுத்துரும் அப்படின்னு. 2 எடுத்து கொடுங்களேன், 2 கெட்டு போச்சு. ஒரு பையன் வெறும் ட்ரவுசர் போட்டு கை கட்டி போட்டுருக்காங்களே, எப்படிங்க எப்படி நீங்கள் டைஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. நான் வந்துட்டேன், அதுக்கப்புறம் வந்துட்டேன். அதுக்கு அந்த ஸ்கூலுக்கே போகல. இந்த பையன் வந்து வரான், தம்பி எந்த செட்டப் அப்படிங்கிற இந்த அப்புறம் அதுக்கப்புறம் பனியன் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த பனியன் செட் அப்படின்னாங்க பையன். நினச்சி பாருங்களேன், நான் ஒன்றுமே சொல்லலை, பட் அது ஒர்க் ஆகுது இல்லைங்களா. அப்போ நம்மளோட பார்வை அவனுக்கு புரியுது, நம்ம அக்கறையும் அவனுக்கு புரியுது இல்லைங்களா. அது மாதிரி ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க, நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க. அதுலேயும் ஆன்டிசோஷியல் இருப்பாங்க. பட் நம்ம வந்து நான் சொல்ல ஒரு விஷயமே, நம்ம முன்னுதாரணமாக இருந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக பெரும் மாற்றங்களை ஏற்படுத்திடலாம். ஒரு பையன் தோட்டத்து வழியாக ஒரு காட்டு வழியாக போயிட்டு இருக்கிறானுங்க. அப்படியே அட்வென்ச்சராக போகிறான், தண்ணியெல்லாம் விட்டுட்டு போகிறான். 1 மணி நேரம் நடக்கிறான், தண்ணி தீர்ந்து போச்சு. அப்புறம் சரி எங்காவது இருக்குன்னு அப்படி பார்க்குறான், மரத்தடியை எங்கேயுமே காணும். சோர்ந்து போய் ஒரு மரத்தடியை அப்படி உட்காரான், ஒரு சுனை இருக்குன்னு பார்க்க போகிறான், இல்லை. அவனுக்கு உட்கார இடத்துல வந்து தண்ணி இல்லைன்னு சோர்ந்து போகிறான். உட்கார இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டேப் இருக்குது, அது போகிறான், ஒரு பக்கெட்டில் தண்ணி இருக்குது, பிடிக்கலான்னு போகிறான். ஆனால் அங்கே ஒரு ஆசை எழுதியிருக்கு, இதை அப்படியே குடித்து விடாதீர்கள், தண்ணி டேப்பில் ஊற்றி அடிங்க, தண்ணி வரும், பிறகு போகும்போது மறக்காமல் பிடிச்சி வச்சு போட்டு போங்க எழுதிருக்கான். இவன் பார்க்குறான், பயங்கர தண்ணி தாவும், அப்படி இப்படி பார்க்குறான், யாரும் இல்லை, யாரும் நம்மளை பார்க்கல. திரும்ப அந்த வெளியே வர போகிறது இல்லை, குடிச்சலான்னு பார்க்குறான். இருந்தாலும் அந்த வாசகம் அவனுக்கு வந்து கொஞ்சம் உறுத்துது. இதை குடித்து விடாதீர்கள், குடித்து விட்டு ஏதாவது தண்ணி அடிங்க, தண்ணி வரும். அப்புறம் பார்க்கலாம், சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு பண்ணால் தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்தோன்னா குடிக்கலைங்க, மக்கள் பிடிச்சி வச்சுட்டான். பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் வந்து குடிச்சு போயிட்டு எழுதிட்டு போகிறான், நம்புங்கள் இது நடக்கிறது. எத்தனை இளைஞர்கள் இந்த பொறுப்புணர்வோடு இருப்பார்கள் சொல்லுங்க, ஆஷா சொல்லுங்க. இந்த பொறுப்புணர்வு மாணவர்களுக்குள் இருப்பதை டெவலப் பண்ணுற வேலை தான் வாத்தியார் வேலை. எந்த டிபார்ட்மெண்ட் தான் சரி, அதில் வாட் எவர் பி தி டிபார்ட்மெண்ட். சமூகத்தில் இந்த இருக்கிற மேன்மைகளை, இந்த மாதிரி பொறுப்பான மனிதர்களை உருவாக்குவது, இருக்கின்ற பொறுப்பு மாணவர்களை ஊக்குவிப்பது தான் நம்முடைய வேலை இல்லைங்களா. நம்ம பார்க்கலன்னா, அந்த யாரும் பார்க்கலன்னா அந்த எத்தனை பேர் நேர்மையாக இருப்பாங்க. யாரும் பார்க்கவில்லை என்றால் எத்தனை பேர் நேர்மையாக இருப்பாங்க. இருந்தாங்கன்னா எப்படி ரோடு ஆக்சிடென்ட் நடக்கும். போலீஸ்காரில்லைன்னா பார்த்தோன்னு பார்க்குறாங்க, சைலன்ஸ் பண்ணிக்கிட்டு ஓட்டுறாங்கல்ல, எப்படி ஓட்டுறாங்க. இது என்னுடைய கல்லூரிங்க சார், இது என்னுடைய மாணவர்கள் வந்து யாருமே போக மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்படின்னு நல்லது. என்னுடைய மாணவர்கள் டிசிப்ளினாக இருப்பாங்க, என்னுடைய மாணவர்கள் வந்து ரோட் சேஃப்டி இருந்தால் இருப்பான், ஒவ்வொரு விஷயத்துலையும் அவன் வந்து நேர்த்தியாக தான் இருப்பான், ஹைலி எத்திக்கலாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்ல முடியா நமக்கு சிறந்த ஆசிரியர்கள் அப்படி சொல்லாங்களா மேடம்? வெரி குட். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் இஸ்காமில் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்? Nearly 250 இருப்பாங்க. 250. எல்லாம் 250, all the 50 are great students. All the 50 are good. வெரி குட், வெரி குட். பெரிய விஷயம் தான், இப்படி இருந்ததுன்னா பெரிய விஷயம் அப்படி இல்லைங்களா. அவங்க நம்ம சொல்ல போது அவங்க உடனடியாக மாற மாட்டாங்க, ஓவர் நைட் நடக்காது. ரிப்பீட்டடாக வந்து வி ஷுட் செட் எக்ஸாம்பிள் அண்ட் பார்த்து சொல்லணும் வைங்களேன், திங்ஸ் வில் ஹேப்பன். திரும்ப காலேஜ்லேருந்து ஒரு 3 months முன்னால் பையன் வந்து கூப்பிட்டு போகிற ஃபங்க்ஷனுக்காக அவங்க காரில் போகும்போது ஏர் ஃப்ரம் கேரளா. என்ன படிக்கிறான்னு MBA செகண்ட் இயர் ஒருத்தர் பேசிக்கிறேன். ஏன் கேரளாவில் MBA வந்துருச்சு இல்லை, இப்போ ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு ஒரு பையன் சொல்கிறான். சார் அது ஒரு கதைங்க சார், நீ யார்கிட்ட சொல்ல மாட்டீங்கன்னா நான் சொல்கிறேன். சொல்லப்பா, இல்லை ரகசியம் ஒன்று இருக்குது, MBA படிக்க வந்திருக்கேன்னா நான் சொல்கிறேன். நான் ஒரு பேங்க்கில் ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். அது பக்கத்தில் ஒரு பேக்கரி இருக்குது, அந்த பேக்கரி பக்கத்தில் இந்த ஒரு வீட்டில் ஒரு இவன் தனி திடீர்னு விஷ் பண்ணுவான். அப்புறம் ஒரு நாள் சொன்னான், சார் அது மாதிரி எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அப்போ அவங்க அம்மா பெட்ரிட், வேறு இன்கமே இல்லைங்க சார், எனக்கு அப்பாவும் இல்லை,
இன்றைக்கி அந்த பேங்க்கில் ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா வாழ்க்கை முழுவதும் மறக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறோம். சரி மேனேஜர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் டேய் உனக்கு வேலை கொடுத்தே பெருசு, அவனுக்கு நீ வேணா உன்ற வேலை ரிசைன் பண்ணிட்டு அவனுக்கு கொடுக்குற அப்படின்னு இருக்காரு. நெக்ஸ்ட் டே போய் ரிசைன் பண்ணிட்டானுங்க. ரிசைன் பண்ணிட்டு அந்த மாதிரி சேர்த்து விட்டான். நினச்சி பாருங்க. அவள் சொல்லிட்டு என்னன்னா இல்லை எனக்கு கொஞ்சம் வசதி இருக்குது சார், அதனால் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு கோயம்புத்தூரில் படிக்கிறேன்னு சொல்லி போய் சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன், எனக்கு கொஞ்சம் வசதி இருக்குது, அந்த பையன் ஜாயின் பண்ணி ஜாப் அப்படிங்க. இப்படி யார்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். நான் காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் முதல் விஷயம் இந்த தான் சொன்னேன். இப்படி ஒரு பையன் இந்த காலேஜ் இருக்கிறான், இந்த காலேஜுக்கே இது பெருமை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டு பிரின்சிபல் தெரியும், யாரும் தெரியல இல்லைங்களா? அந்த பையன் என்ன சார் அப்படின்னு உள்ள வாயான்னு கூப்பிட்டு எனக்கு துண்டு போட்டுருந்தாங்க, அவனுக்கு துண்டு போட்டு பாராட்டினேன். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஒரு பையன் தனக்கு கிடைச்ச வேலை இன்னொரு பையன் வளரணும் அப்படிங்கிறது இதெல்லாம் இருக்குது. நான் சொல்ல ஒரு விஷயம், இது மாதிரி கூறு கொண்டவர்கள் பண்பு கொண்டவர்கள் எல்லா ஊரிலும் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. டீச்சர்ஸ் ஜாப் இஸ் அல்ல ஒருத்தருடைய கடமையும் யூ ஷுட் ஃபைண்ட் இட் அவுட் அண்ட் பிரிங் அவுட் அண்ட் ஹெல்ப் என்கரேஜ் இட். அது பண்ணாலே பெரிய விஷயம் தான். இப்போ கிளாஸ் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஒரு சயின்டிஸ்ட் 1944 வந்து ஒரு ஃபிசிக்ஸ்க்காக ஒரு நோபல் ப்ரைஸ் வாங்குறாரு, ஒரு பேர் இப்போ காட்டன். அதில் வந்து அவர் சொல்கிறார், எப்படி இவ்வளோ ஹைட்டுக்கு வந்தீங்க, எப்படி நீ ஒரு சாதாரண குடும்பத்தில் வந்திருக்காரு. இஸ் நோபல் லாரேட் ஆகிட்டார் 1944 ஃபிசிக்ஸில். எப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறார், சார் நான் வந்து எங்கள் வீடு வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, அந்த நாங்கள் சின்ன வீடு தான் எங்களுக்கு. அந்த வீட்டு குழந்தைகள் நான் பார்த்துருக்கேன். பேரண்ட்ஸ் எல்லாம் வந்த உடனே இன்றைக்கி என்ன ஹோம் ஒர்க்கு, அதுலேருந்து ஹோம் ஒர்க்கு, இதுலேருந்து ஹோம் ஒர்க், அங்கே டியூஷன் பேசுவாங்க. எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கு என்ன கேள்வி கேட்டால், இன்றைக்கு என்ன கேள்வி கேட்டால், வகுப்பறையில் என்ன கேள்வி கேட்டான்னு கேட்பாங்க. தட் மேட் மீ பிகம் அ சயின்டிஸ்ட். இந்த கேள்வி கேட்கிற பண்பு இருக்கு இல்லைங்களா, பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதாலே. இந்த கல்லூரியில் பகுத்தறிவுன்னு ஒரு வாத்தியார் இருக்காங்க தெரியுங்களா, பகுத்தறிவுன்னு ஒரு பேராசிரியர் இருக்காங்க தெரியும் இருந்தாங்க. போயிட்டாங்களா, ரிட்டையர் ஆகிட்டாங்களா? இல்லை வேறு காலேஜ் போயிட்டாங்க. எந்த காலேஜ்? நம்ம இதில் டிப்ஸ் வேறு சுகுணா. ஓ சரி சரி, சுகுணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அவங்க ஒரு 3-4 இயர்ஸ் மேலே அவங்க ஜெயபிரகாஷ் சார் அறிமுகப்படுத்தினேன். எனக்கு ரொம்ப அவங்களுக்கு பகுத்தறிவுன்னு பேர். அந்த தம்பி பேர் வந்து ராவணன், அவங்க தம்பி பேர் வந்து ராவணன். அப்படிங்களா, பெரிய விஷயம். அவங்க அம்மா ராமாத்தாள் இங்கே ரெஜிஸ்டார் இருந்தாங்க, அவங்க பார்த்துட்டு ரொம்ப நேர்த்தியாக இருப்பாங்க, ரொம்ப நேர்மையாக பண்ணிச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பகுத்தறிவு தானே, அந்த பகுத்தறிவு தான் சயின்டிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட், ஒரு குழந்தை ஒரு 3-4 வயசு குழந்தை அப்படி வீட்டில் தவந்துட்டு இருக்கிறான். அவங்க அம்மா வெளியே போயிட்டாங்க, பசிக்குது, சரி ஃப்ரிட்ஜில் பால் இருக்குன்னு தெரியுது, புரியுங்களா? அது போய் எடுக்க போகிறான், அப்படியே பால் கொட்டிடுச்சு. அதுமாதிரி புதுசு இது மேலே விழுகல, பால் போட்டு கல் கொட்டிடுச்சு. அவங்க அம்மா வந்துட்டாங்க, பால் அப்படியே போயிட்டுருக்குது. வழக்கமாக மதர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்மளாம் என்ன பண்ணுவோம் சொல்லுங்கம்மா? உங்கள் பேர் என்னம்மா? சுதா. சுதா சொல்லுங்கள். பாலே இல்லாத பட்சத்தில் கோவம் வரும், ஃபஸ்ட்டு அடிக்க போகும், இப்படி போய் கொட்டிட்டே அப்படின்னு. சரி, இது அடுத்தது நம்மளே க்ளீன் பண்ணிடுவோம். சரி, வெரி குட் வெரி குட். கோவம் வரும், யோசிக்கிறீங்களா? எஸ், அந்த பையன் பேருங்க பக் மினிஸ்டர் ஃபில்லர், அந்த குழந்தை. அப்புறம் பின்னால் வந்து 45 டாக்டரேட் வாங்குறாரு, 45 ஆனரி டாக்டரேட்ஸ். காலேஜுக்கே போகல, பட் ஆனரி டாக்டரேட் வாங்குறாரு. அவர் வந்து கேட்குறாங்க, அந்த அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து உடனே பார்க்குறாங்க, பால் அப்படி போயிட்டுருக்கு. டே தங்கம், நம்ம வீட்டில் பால் கூட ஓவியம் போடுத, பால் கூட ஓவியம் போடுத அப்படிங்கிற. சரி கொஞ்ச நாள் விளையாடு அப்படின்னு கைப்பிடிச்சு விளையாட சொல்கிறாங்க. நல்லா விளையாண்டு, சரி தம்பி இது க்ளீன் பண்ணிடலாமா? சரிம்மா பண்ணிடலாங்க. அவனுக்கு ஒரு சின்ன மாவு கொடுத்து க்ளீன் பண்ணிடுறாங்க, நீட்டாக பண்ணிட்டு. அதுக்கப்புறம் ஒரு எம்டி பாட்டில் எடுத்து தண்ணி ஊற்றி எப்படி சிந்தாமல் எடுக்கிறதுன்னு சொல்லி தராங்க. அவ்வளோ அதை சொல்கிறான். எப்படி 40 டாக்டரேட் வேணும்னா அதுதான் அந்த விஷயம் சொல்கிறான். நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பு இல்லாமல் எப்படி அதை செய்யறது அம்மா சொல்லிக் கொடுத்தாங்க. தட் மேட் மீ, தட் டிசிப்ளின் மீ, தட் ஆர்கனைஸ்டு மீ டு பிகம் சச் எ கிரேட் ஹைட் அப்படிங்கிறான். ஒரு ஆர்கிடெக்ட்டுங்க, ஒரு இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் ஆர்கிடெக்ட். அவர் என்ன சொல்கிறாரு, எவ்ரிபடி ஹேஸ் தி கெப்பாசிட்டி டு பி அன் ஆர்கிடெக்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப் as well as சொசைட்டி அப்படிங்கிறது. ஒவ்வொரு மனிதனாலையும் தன்னையும் நிர்வகிக்க முடியும், தன்னை வடிவமைச்சு கொள்ள முடியும், சமூகத்தை வடிவமைச்சு கொள்ள முடியும் அப்படிங்கிறது இட்ஸ் பாசிபிள். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடிச்சிருக்கலாம், திட்டிக்கலாம், வழக்கமாக உங்கள் அப்பா மாதிரியே பழகிக்கணும், வழக்கமாக அதான் சொல்லுவாங்க லேடிஸ். அது அப்பா விடவே மாட்டாங்க. இந்த டிரான்சாக்ஷன் அனாலிசிஸில் ஒரு கிளாஸில் பண்ண ஒரு 25 பேர் எல்லாமே அடல்ட்ஸுங்க. அவங்க 2 பேர்த்து கூப்பிட்டு ஒருத்தர் அம்மா மாதிரி ஒருத்தர் அப்பா மாதிரி பிகேவ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். ஒருத்தர் குழந்தை மாதிரி வந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருப்பார். இந்த அம்மா வருவாங்க, அவங்க பிளான் பண்ணிக்கிறேன், சினிமாவுக்கு போகலாம் பிளான் பண்ணிக்கிறேன், வெள்ளிக்கிழமை, சனி ஞாயிறு பிளான் பண்ண மாட்டேன், வெள்ளிக்கிழமை பண்ணியிருக்காங்க. போய் ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கிறான். அம்மா எழுதா சீக்கிரம் அப்படிங்கிறாங்க. போய் முறைக்கிறான், சீக்கிரம் எழுதி தொலையிட அப்படிங்கிறாங்க. ஒரு விஷயம் எல்லாம் அப்பா மாதிரியே முடிக்கிறான் அப்படின்னு இருக்காங்க. அவன் வீசி செஞ்சுட்டான். கேட்டால் அவங்க அப்பா ரெடியா அப்படின்னு வேலை பார்க்குறது. என்னாச்சுன்னா, அப்பா இன்னமும் இந்த மாதிரியே முழிக்கிறான், அம்மா திட்டுறாங்க. அவர் கோவம் ஓங்கிற அப்பா இருக்கிற வைஃப், அந்த அம்மா அந்த குழந்தை ரெடி எல்லாம் கெட்டு போச்சு, கதை கெட்டு போச்சு இல்லைங்களா?
ஒழுங்காக எழுதிட்டு இருக்கிறான். தங்கனவனுக்கு ஏதாவது கல் பண்ணுவான்னு கேட்டால் இதாக சொல்லியிருப்பான். முழிக்கிற அப்பா மாதிரி முழிக்கிற எல்லாமே கதை கெட்டு போச்சு. இப்போ இதை கேட்டேன், இந்த சீன் சொல்லிட்டு இந்த ஆடியன்ஸ் கேட்டேன், இப்போ யார் மேலே மிஸ்டேக்குன்னு கேட்டேன். நீங்களும் என்ன சொல்லுவீங்க? ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கான், அவங்க அம்மா ஏதாவது பண்ணுறாங்க, அவங்க பார்த்து எல்லாம் கெட்டு போச்சு. இல்லை யார் மேலே மிஸ்டேக்? யூ காட் மை பாயிண்ட். தம்பி சொல்லுங்க. அம்மா மேலே. எஸ், எல்லாரும் மிஸ்டேக். ஒருத்தர் சொன்னார் வாத்தியார் மேலே மிஸ்டேக்னாரு. வாத்தியாரே ஹோம்ஒர்க் தராரு அப்படிங்கிறார். சார் அந்த இதெல்லாம் எப்படி இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை எப்படி நீங்கள் டீல் பண்ணுறீங்க? ஒரு தவறு நடந்து போச்சுன்னா அதை வந்து எப்படி டீல் பண்ணுற அப்படிங்கிறது. ஒரு 2 ஃபேமிலிங்க, ஒரு ஃபேமிலியில் 4 பேர், அப்பா அம்மா ஹஸ்பண்டு, அப்பா அம்மா பையன் பொண்ணு, 4 பேருக்கு 4 காரு 4 பங்களா எல்லாம் இருக்குது. ஆனால் டெய்லி சண்டை. பக்கத்து வீட்டில் அதே மாதிரி ஒரு பையன் பொண்ணு அப்பா அம்மா 4 பேர். இந்த பணக்காரருக்கு ஒரு 4 ஆச்சரியம், நமக்கு 4 கார் இருக்குது, 4 டிவி இருக்குது, 4 ரூமுக்கு எல்லாமே இருக்குது. அவங்க வீட்டில் லைட்டு கூட இல்லை, குருவில் வச்சுருக்காங்க. என்னென்ன ரகசியம்? அவங்க சத்தமே கிடையாது. போனால் ஒரு நாள் போகிறார், காலையில் போகிறாரு, அவர் பேப்பர் அடிச்சிருக்காரு. பேப்பர் அடிச்சுட்டு அப்படியே பாட்டுருக்காரு. அவர் வந்தோடனே இப்படி பண்ண அந்த தம்மா அப்போ தான் டிவி வைக்கிறாங்க, அவரோட ஒய்ஃப் டிவி வைக்கிறாங்க. அவர் வந்துட்டு வழக்கமே அவர் வந்தோடனே எந்திரிச்சோடனே டிவி சிந்தி போச்சு. புரியுதா உங்களுக்கு? காட் மை பாயிண்ட், புரியுதுங்களா? அப்புறம் தம்மா சொல்கிறாங்க, டேடியே நான் இப்போ டீ கவனிக்கலுமா சாரி அப்படிங்கிறாங்க. அவங்க இல்லை நான் தான் சொல்லி ஐயா வந்தாங்க, நான் சொல்லியிருக்கணும்னு சொல்லாமட்டேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் பொண்ணு சொல்லுது, ஐயா வரதான் அங்கேயே பார்த்தேன், நான் சொல்லாங்கிறக்குள்ள ஐயா வந்துட்டாங்க அப்படிங்கிற. அவர் என்ன சொல்கிறார், சாரிங்க என்னால் தான் நடந்து வச்சு அப்படிங்கிறார். ஸோ திங்ஸ் அவர் ஆள் முடிஞ்சு வச்சு. ஸோ நடந்து விடுங்க தவறுக்கு பொறுப்பேற்றுக்கிறோன்னு இருக்கு இல்லைங்களா? நான் எல்லாரும் பொறுப்பேற்றுக்கிறாங்க. அது எப்படி சண்டை வரும்? நீ தான் எப்படி தெரியும்? எந்த காலத்து தெரியும்? இது என்னால் நடந்து போச்சு எடுத்துட்டோம்னா எவ்வளோ பெரிய சமூகம் மாறி போயிடும். அப்படி மாறுவதற்கான சூழல் யார் பண்ணுறாங்க? எஸ், இதெல்லாம் தான் சொல்கிறாங்க. நம்முடைய தாகூராக இருந்தாலும் சரி, காந்தியாக இருந்தாலும் சரி, அண்ணாவாக இருந்தாலும், பெரியாராக இருந்தாலும், கலைஞராக இருந்தாலும், அந்த கேரக்டர் பில்டிங் எஜுகேஷன் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஹோலிஸ்டிக் அப்படிங்கிறாங்க. உடல் உள்ளம் ஆன்மா நேராக தான் சொல்கிறார். எஜுகேஷன், அதாவது நேஷன் இஸ் ஷேப் இந்த கிளாஸ் ரூம்ஸ் அப்படிங்கிறார். வகுப்பறைகளில் தேசம் உருவாகிறது அப்படின்னு வாத்தியார் நம்பினார்னா மாணவர்கள் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்குவார். இல்லாட்டி எப்படி நடக்கும்? சூரியகாந்தன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருத்தர் இங்கே இல்லை எஸ்எம்ஆரில் நான் ஒரு முறை சொல்லி ரெக்கமெண்ட் செய்து, நல்ல எழுத்தாளர். பட்டு அங்கே பிரச்சனை நமக்கு நான் சமாதானம் பார்த்த முடியல. அது போயிட்டே இருந்தீங்களே பெரிய விஷயம். அதாவது ஒரு வாத்தியாரியே பண்ண முடியல. அப்போ நமக்கு என்னென்னா சமூகம் பார்க்குறோம், நம்ம மட்டும் பார்க்கல, இந்த கிளாஸ் ரூம் மட்டும் பார்க்கல, சமூகம் வந்து அரசியல் பார்க்குது. அரசியலில் இப்போ நம்ம ராமதாஸ் அன்புமணி பார்க்குறோம். அங்கே கற்றுக்கிறது ஏதாவது இருக்குங்களா? அன்பு நமக்கு வேறு பாலிடிக்ஸ் கிடையாது. அன்புமணி ராமதாஸ் விஷயத்தில் நாம் கற்றுக்கிற மாதிரி இளைஞர்கள் கற்றுக்கிற மாதிரி அது இருக்கா? இருக்குங்களா? அப்பா கிட்ட பையன் ஒரு பெரிய லீடர், அது பொலிட்டிக்கல், ஒரு எம்பி, மினிஸ்டராக இருந்தவர். இவங்க இந்த மாதிரி இதெல்லாம் பாதிக்குது நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய வகுப்பறை நாம் சொல்லுகின்ற விஷயங்கள் மாத்திரமில்லை, இந்த மாதிரி செய்திகளும் பாதிக்கிறது. ஆகவே நியூஸ் பேப்பரில் அது முக்கியமான கருத்தாக வரேன். நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லித்தரோம். நிறைய பேர் நியூஸ் பேப்பர் படிக்கவே தெரியாது. எல்லாருக்கும் ஸ்போர்ட்ஸ் இருக்குது, பாலிடிக்ஸ் இருக்குது, ஜென்ரல் இஷ்யூஸ் இருக்குது, சில்ட்ரன் ஹெல்த் எல்லாமே இருக்குது. அது எப்படி நமக்கு இது இன்ட்ரெஸ்ட்டாக முதல்ல பார்த்துக்க வேண்டியது, மற்றபடி டைம் இருக்கும்போது பார்க்க வேண்டியது தான். எஸ்பெஷலி கரண்ட் அஃபேர்ஸ்னால் அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்காக இல்லைங்களா? இப்போ எல்லாமே பிலோ 30 எவ்வளோ கம்மி ஆர் பிலோ 30, 35 கீழே எவ்வளோ இருக்கிறீங்க? இதில் இப்போ நீங்கள்லாம் ஐஏஎஸ் எழுதலாமே சார், வேறு ஆட்கள் பார்த்துக்குவாங்க, வேறு பெஸ்ட்டு ஃபேக்கல்ட்டி வில் ஃபைண்ட் அவுட். என்ன சார் சொல்கிறீங்க? ஐஏஎஸ் சார் பரவாயில்ல, நீங்கள் வேறு ஆட்கள் உங்களுக்கு கையாக போயிடுவாங்க. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸே வந்துடுவாங்கல்ல, நீங்களாம் ஐஏஎஸ் ஆக்கிடலாங்களா? ட்ரை பண்ணலாம். அவங்கெல்லாம் நான் அதை ஃபீல் பண்ணேன், 35 முடிஞ்சதுக்கப்புறம் ஃபீல் பண்ணேன். சரி ஒருவேளை அப்போ ஆனால் அந்த அளவுக்கு தெரியல, எல்லாம் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. டாக்டர் பாலசாமி இருந்தார் தெரியுங்களா, பிரின்சிபல் இருந்தார். ஆமாம், அங்கே இருந்தார். அப்போ வந்து இந்த ஹோல் காலேஜுக்கு ஐ கேவ் டாக்ஸ் 2 இதான் பிஎஸ்சிக்கு ஒரு நாள் அது மாதிரி பண்ணேன். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வரல, நீங்கள் அப்படி வேறு ஏதாவது போட்டாங்க, அதை ஃபிட் வரல. பாலசாமி வந்து வாஸ் மை கொலீக் ராமகிருஷ்ணன். நீங்கள் பண்ணணும்னு சொன்னார். அதான் இப்போ நீங்கள் பண்ணுறாங்க பண்ணலாம். யூ கேன் பிகம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். சரிங்களா? 37 வரைக்கும் SCSTக்கு, 35 அதர் கம்யூனிட்டிஸ், 33 ஃபார்வர்டு கம்யூனிட்டி. ரொம்ப சிம்பிள் தான். ஐஏஎஸ்லாம் பெரிய மலையெல்லாம் கிடையாது. முதல்ல தான் அப்படி இருந்திருக்கு போல் இருக்குது. இப்போ நாங்கள்லாம் படிக்கும் போது வந்து நான் ஒரு 2 பேரும் ஃபிலிம்ஸே ஃபெயிலுங்க. அப்புறம் நான் வந்து இப்படி பண்ணிட்டு வச்சுக்கேன். அப்போ வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்லை, அவேர்னஸ் இல்லை. அப்புறம் வேறு லைன் மாறி போச்சு. அது ஒரு பெரிய விஷயந்தான். நான் ஃபிலிம்ஸ் 2 எம்ஏ இங்கிலீஷ் பண்ணால் அது பாஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஐஏஎஸ் பண்ணலான்னு சொல்லி போட்டு நானும் ஒரு கிளாஸ்மேட் பண்ணோம். அவர் ஃபிலிம்ஸ் பாஸ் பண்ணி இப்போ ஐஏஎஸ் ஆகிட்டார். நான் வந்து 2 பேரும் ஃபிலிம்ஸே ஃபெயிலு. சித்தப்பா ஒருத்தர் ரொம்ப நல்ல மனுஷனுங்க. எங்கள் அப்பா கிட்ட வந்து கோபால் நல்ல பையன், பள்ளிக்கூடத்தில் ஒழுங்காக படித்தான், காலேஜில் ஒழுங்காக படித்தான், இந்த ஐஏஎஸ் 2 தடவை விட்டான், ஏதோ பையன் கொஞ்சம் மாறி போட்டான், தடை மாறி போயிட்டா. ஐஏஎஸ் இணையத்துக்கு ஏதோ இருக்குது. 2 தடவை ஃபெயில் ஆகிட்டான்னா
ஏதோ தடுமாறி எப்போ தம்பி நீ படிக்கிறா இருந்தால் முடியும்னா பார்ப்பா 2 மாடு தவணை படிக்க வைக்கிறேன், வேண்டாம்னா வேறு வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற டாக்டர் குழந்தைகள் இருந்த ஊருக்கு அடுத்து பிஎட் படிக்கிற வீடு அப்படி போயிட்டு வச்சுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி புண்ணியவான்கள் இருப்பாங்க, உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. 2 பேப்பர், அதாவது ப்ரிலிம்ஸு மெயின்ஸ் இன்டர்வியூ. ப்ரிலிம்ஸில் 2 பேப்பர் தான், ஒன்று ஜென்ரல் ஸ்டடீஸ், இன்னொன்று வந்து சிசாட் சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஜென்ரல் ஸ்டடீஸுங்கிறது +2 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ், ஃபிசிக்கல் சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், பயாலஜிக்கல் சயின்ஸ், எக்ஸ்ட்ரா வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ், அவ்வளோதான். இது ஒரு பேப்பர் 50 மார்க்ஸ். இன்னொரு பேப்பர் வந்து கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸு, கொஞ்சம் ரீசனிங், அவ்வளோதான். அது 50 மார்க்ஸ். இது வந்து பாஸ் ஃபெயில் கிடையாது, ஒரு கட் ஆஃப் இருப்பாங்க. அது கிளியர் பண்ணிட்டீங்கன்னா தென் மெயின்ஸ். ப்ரிலிம்ஸ் எவ்ரி இயர் ஜூன், இப்போ வரப்போகுது ஜூன். அடுத்து வந்து மெயின்ஸ் வந்து நவம்பர் டிசம்பர் நடக்குங்க. அது ஒரு 9 பேப்பர்ஸ், 7 பேப்பர்ஸ் +2 லாங்குவேஜ் பேப்பர்ஸ் இருக்கும். அதில் வந்து எல்லாம் 250 மார்க்ஸ் தான் எல்லாம். அது அதுங்க ரிட்டர்ன். அது முதல்ல ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து ரவுண்ட் பண்ணுறது தான், செகண்ட் எக்ஸாம் தான் டிஸ்கிரிப்டிவ். அது கிளியர் பண்ணிட்டீங்கன்னா தென் இன்டர்வியூ. இன்டர்வியூ பார்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்டர்வியூ கம்மி மார்க் வாங்கினா கூட சில செலக்ட் ஆகிடுவாங்க, பட் இன்டர்வியூ பிளேஸ் ஏ ரோல், இம்பார்ட்டன்ட் ரோல். இந்த இன்டர்வியூ தான் எல்லாமே. நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிற பார்க்குறது இன்டர்வியூ. இந்த பையனை செலக்ட் பண்ணால், இந்த பொண்ணை செலக்ட் பண்ணால், இந்த நம்முடைய அரசாங்க திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்த்துவாங்களாம். சிந்தாமல், சிதறாமல், திருடாமல் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொண்டு மக்களை சேர்த்துவாங்களான்னு பார்ப்பாங்க. இந்த போர்டு பிலீவ்ஸ் தட் யூ ஆர் சச் அ பர்சன், யூ வில் பி செலக்ட். பெரும்பாலும் நீங்கள் ஐஏஎஸ் செலக்ட் ஆகி வரவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சி 5 வருஷத்துக்கு அவங்கள அசைக்கவே முடியாது. ரொம்ப பெர்ஃபெக்டாக, ரொம்ப நேர்மை. அவங்க என்ன நினைப்பாங்க, அரசாங்க திட்டங்கள் கடைசி மனுஷனுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைப்பாங்க திட்டங்களை. ஆனால் கண்டபடி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, லஞ்சமான் வைக்கிறது, அதெல்லாம் வச்சுங்களேன். அப்புறம் அவங்களும் சரி என்னமோ பண்ணி போங்கடா, நம்ம மாட்டிக்காமல் பண்ணலாம் பண்ணிடுவோம். நாங்கள் வந்து மாட்டிக்காமல் சைன் பண்ணுவோம், அவங்கள மாட்டிட்டு போட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. ஸோ அதர்வைஸ் இது ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. சாதாரணமாக இப்போ நெட்டில் பார்த்துருப்பீங்க, ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு பொண்ணு 13 வயசில் மேரேஜ், எருமை மேய்க்கிற வேலை. அந்த பொண்ணு எருமை மேய்க்கிற வேலை தான். 13 வயசில் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. குழந்தை வந்ததுக்கப்புறம் அப்புறம் படிக்க வந்துச்சு, ஐஏஎஸ் ஆயிடுச்சு. பிகம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் நார்த்தில். இன்னொரு பொண்ணு மைண்டில் ஒர்க் பண்ணணும், நார்த் இந்தியாவில், கேரளாவில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்தது. எர்ணாகுளத்தில் படிச்சிங்களா? மைண்டில் ஒர்க் பண்ணுற பொண்ணு ரொம்ப சாதாரணமாக இருக்குது. அந்த பொண்ணு ஃபங்க்ஷனுக்கு போகுதுங்க ஸ்கூலில். குழந்தை கேட்குறாங்க, என்ன மேடம் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க, பவுடர் கூட போடல நீங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு நான் பவுடர் போட முடியாது. ஏங்க, நாங்கள் அப்பா அம்மாலாம் மைண்டில் ஒர்க் பண்ணாங்க, அதுலேருந்து மைக்காலேருந்து பவுடர் பண்ணுறாங்க, அதுலேயே இறந்து போயிட்டாங்க, எங்கள் தம்பி இறந்து போயிட்டான். அப்புறம் எனக்கு ஹோமில் கொண்டே எனக்கு படிக்க வச்சாங்க, ஹோம்லேருந்து படித்து தான் நான் வந்து ஐஏஎஸ் ஆகிக்கிறேன், நான் எப்படி பவுடர் போடுவேன் அப்படின்னு பாருங்கள். இது சொல்கிற விஷயம் தே கேன் பிகம்ங்க, ஆனால் வர முடியும்னு சொல்கிறேன். எந்த நீங்கள் ஆரிஜினல் இருந்தாலும் சரி, எந்த ஃபைனான்சியல் பேக்ரவுண்ட் இருந்தாலும் ப்ரொவைட் மஸ்ட் அந்த விஷன் இருக்கணும். நம்ம வந்துடணும் அப்படிங்க, விஷன் தான் இம்பார்ட்டன்ட். எல்லா சக்ஸஸுக்குமே ஒரு விஷுவலைசேஷன் இருக்கணும், புரியுங்களா? நம்ம இந்த இடத்துக்கு வருவோம்னு சொன்னோம்னா நேச்சுரல் டேக் யூ தேர். அதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறாங்க. நீங்கள் வள்ளுவர் சொல்கிறது அதுதானே. எண்ணிய 666 குரல் யாராவது சொன்னால் மகிழ்ச்சி. 666 எல்லாம் தமிழர்கள் தானே. எஸ், நீங்கள் ஸ்கூலில் படிச்சிங்க, ஸ்கூல் இங்கே, நீங்கள் சென்னை. இந்த சாலை படிச்சுட்டு திருக்குறள் தெரியலன்னா எப்படி? எஸ் சொல்லுங்கள். கேந்திர வித்யாலயா. ஐயா நீங்கள்? மதுரை. ஜோன் கடலூரில். நீங்கள்? அமிர்தா வித்யாலயா. வெற்றிப்படை. இல்லை சார், ஜிஎன் மில்ஸ். வெரி குட். நீங்கள்? தஞ்சாவூர் வித்யா விகாஸ். வெரி குட். திருச்சி. பொள்ளாச்சி. ஓ, எந்த ஸ்கூலுங்க? LMHS, Our Lady of Lords. ஃபுல் ஃபார்ம் என்ன? Our Lady of Lords Matriculation High School. ஸ்கூல் விட்டு வந்திருக்கேன். கீதான்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் மிஸ் இருந்தாங்க. அப்பா நான் வந்து தெரியும். நம்ம ஸ்கூலில் படிச்சுட்டு நான் சரஸ்வதி மேடத்தை கேட்குறேன், என்னங்க உங்கள் ஸ்கூலில் படித்த பொண்ணு கேட்ட மாட்டேங்க. அது ஒரு குரல் 666, அதுதான் சக்ஸஸ். எண்ணியாங்கு இதுவை எண்ணிய திண்ணியராக பெறின். அவ்வளோதான் விஷயம். நீங்கள் என்ன நினைக்கிறோம் ஆயிடலாம், பட் நீங்கள் அதில் வந்து ஸ்டெட்ஃபாஸ்ட்டாக இருக்கணும். திண்ணியராக பெறின், அதில் வந்து இன்வால்மெண்ட்டோடு இருக்கணும். அவ்வளோ அந்த இன்வால்மெண்ட்டு தான் மேக்ஸ் திங்ஸ். அதில் எவ்வளோ பேர் ஒரு ஃபோக்கஸ்டாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியல. ஒரு விஷயம் இருக்கா, அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது பெரிய சக்ஸஸ். ஒரு சாமியார் வந்து அபவுட் டு டை, ஒரு சன்னியாசி வந்து நல்ல மனுஷன் சாகிற மாதிரி இருக்கார். சுற்றியில் அவர் டிசேபிள்ஸ் எல்லாம் இருக்காங்க. தலைமை டிசேபிள் வாஸ் ஆப்ஷன். ஒருத்தர் ஓடி போய் தலைமை சீடர்கிட்ட போய், ஐயா நம்ம குரு வந்து அனைவரும் புறப்பட்டுருவா போலுக்கு, சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறார். நீ போன வர அப்படிங்கிறார். சார் நான் பைக்கில் வந்துருக்கு, சீக்கிரம் வாங்க, நீ வரக்குள்ள கூட போயிடலாம், நீ போப்பா நான் வரேன் அப்படிங்கிறார். புரியுங்களா? அப்போ மெதுவாக வர்றார். வரும்போது கேக் வாங்கிட்டு வர்றார். அந்த சாமியார் பக்கத்தில் நின்று, ஐயா கம் அப்படின்னு, நீ வந்துட்டியா? ஐயா ஒரு கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? கேக் டிஸ்ட்ரிபியூட் கேக் டு அப்படிங்கிறார். எல்லாத்துக்கும் பண்ணியாச்சு. ஒரு இளம் சீடர் போய், ஐயா லாஸ்ட் மெசேஜ் எதாவது சொல்லணும் அப்படிங்கிறார்.
லாஸ்ட் மெசேஜ் அவர் சொல்கிறார், லாஸ்ட் மெசேஜ் கேக் இஸ் ஸ்வீட் அப்படிங்கிறார். கேக் இஸ் ஸ்வீட். ஸோ வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் திஸ்? கேக் ஸ்வீட்டுங்கிறது சாமியார் சொல்லிட்டு நமக்கு தெரியாது. லாஸ்ட் மெசேஜ் எதாவது சொல்லணும்னா கேக் இஸ் ஸ்வீட் அப்படிங்கிறார். இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்? பாசிட்டிவாக தான் இல்லை, கேக் இஸ் ஸ்வீட்டுன்னு பாசிட்டிவ் தான் ஒன்று இறக்கிறது அப்படி எடுத்துக்கலாம், அப்படி இல்லை. சரி சொல்லுங்க, நீங்கள் என்ன சொல்கிறாரு? கேக் சாப்பிடும்போது கேக் பற்றி வந்து தான் சாப்பிடணும், அவ்வளோ விஷயம். கேக் சாப்பிடும்போது ரஜினிகாந்த் மோசம், ஜெயகாந்த் மோசம் எதாவது சொல்லிருக்கட்டும். ரஜினிகாந்த் படத்தை பார்க்க போனால் அதை பற்றி பாருங்க, அங்கே போயிட்டு வேறு ஏதாவது சொல்லக்கூடாது. ஸோ வாட் எவர் யூ டூ, பி டோட்டலி இன் இட், தென் ஒன்லி யூ கேன் ப்ரூவ் குவாலிட்டி, யூ பிரிங் குவாலிட்டி இல்லைங்களா? யூ கேன் டூ பிரிங் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது. எதை செய்கிறோமோ ஒரு செயலாக இருந்தாலும் அது இன்வால்வ் ஆகுது. அதில் மிகப்பெரிய விஷயம் அதுக்கு அது ஒரு தெளிவும் கூட. ஒரு சாமியார் ஒருத்தர் சண்டே சர்ச்சுக்கு போகிறார், சண்டே உபவாசாகர்னு வச்சுங்களேன். சண்டே ஒரு நாள் சர்ச்சுக்கு போகிறாரு. அன்றைக்கி பார்த்தா ஒரே ஒரு பையன் தான் வந்திருக்கான். அப்புறம் தம்பி எல்லாருமே நீ காணும் சார், அங்கே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க சார், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க வழக்கமாக ஒருத்தன் ஒரு ஆள் வந்திருக்காரு, நடத்தாக்கி என்ன 15 பேர் தான் இருக்கிறேன், கிளாஸ் ரூமுக்கு போக முடியுமா? ஒரு ஆள் தான் வந்திருக்கே, இப்போ என்ன பண்ணலாம்னா அந்த பையன் சொல்கிறான், ஜாலியாக சொல்கிறான், சார் நான் கோழிக்கு தீவனம் போடுற ஆளுங்க சார், கோழிக்கு தீவனம் போடுற ஆள், நான் தீவனத்தை கொண்டுட்டு போகிறேன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? தீவனம்லாம் புரியுது உங்களுக்கு? நான் கோழிக்கு தீவனம் கொண்டு போகிறேன், ஒரு கோழி தான் வந்திருக்கேன், சும்மா வர முடியுங்களா சார்? ஒரு கோழி தான் வந்திருக்கு, தீவனம் போட போக முடியாதுல்ல அப்படிங்கிறது. சரி அவர் பேசுகிறார், 1 hour நல்லா பேசிட்டார். தம்பி எப்படிங்கிறார்? சார் நாளைக்கு கோழிக்கு தீவனம் போடுற ஆளுங்க சார், நான் தீவனத்தை கொண்டு போகிறேன், ஒரு கோழி வந்திருக்கா, எல்லா தீவனம் நாங்கள் போட முடியுமா? புரியுதா உங்களுக்கு? உங்களோட இருக்கீங்களா இல்லை வெளியே போயிட்டீங்களா? இல்லை டே நீயே சர்ச்சு கிளாஸ் இடத்துல என்ன நீ இடத்துல பேச முடியுங்கிற. ஸோ அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிற விஷயம் இருக்குல்ல. ஒரு சாமியார் வந்து உட்காந்துருக்காரு மரத்தடியை, நம்ம கல்லூரி இளைஞரத்துக்கு போகிறாரு, அது பார்க்குறாரு, ஒரு நாய் படுத்திருக்கு. அவன் கேட்கலான்னு தோணுது, போய் சாமி நீங்கள் படுத்திருக்கீங்க, ஈக்குவலாக நாய் படுத்திருக்கு, அதில் யார் வந்து கிரேட், நீங்கள் பெரிய ஆளா நாய் பெரிய ஆளு? கைவிடப்பா, இந்த இந்துஸ்தான் காலேஜ் வெரி குட் வா. சரி இந்த டிபார்ட்மெண்ட் எஸ் அப்படி விஷயம் சரி சொல்லிட்டுங்க. நீ கேட்டீங்களா? அதுக்கு அவரும் பாராட்டுறேன். புரியுதா? நானும் ஈக்குவலாக இருக்கேன். நாய் நல்ல காரியம் பண்ணா நாய் பெருசு, நான் நல்ல காரியம் பண்ணா நான் பெருசு. எதுக்கு நாய்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கு, எதுக்கு நாய்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கு அப்படிங்க? என்ன சொல்றீங்க? இதில் ஏதாவது மெத்தடாலஜி இருக்கா சொல்லுங்க சார், நீங்கள் சொல்லுங்க சார். இந்த இதில் ஏதாவது விஷயம் இருக்கா? விஷயம்னா அது அவங்கவுங்களிருந்து நிலைமையிலிருந்து பார்க்க வேண்டியது. எதுக்கு நாய்கிட்ட வார்த்தை, அதுக்கு மேத்தல தாங்க, நாய்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கப்பா, அது பெருசா நான் பெருசா அப்படிங்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் இல்லைங்க, இது அலெக்சாண்டர் வந்து என்ன எவ்வளோ பேசலாங்க, பேசலாம். அருண் 49 அலெக்சாண்டர் வந்து 15 minutes சரி 12 வரைக்கும் பேசலாம். அலெக்சாண்டர் மிகப்பெரிய கிங் தெரியும், அலெக்சாண்டர் கிரேட்னு தெரியும் உங்களுக்கு. அவர் வந்து இந்தியாவுக்கு வர்றாரு, வந்துட்டு ஆல்மோஸ்ட் இஸ் கான்குயர்ட் ஆல்மோஸ்ட் ஹோல் வேர்ல்டு. இந்தியாவிலே முழுக்க பஞ்சாபில் மட்டும் கொஞ்சம் இடம் பாக்கி. அவர் வாத்தியார் அரசாரு சொல்லியிருக்காரு, இந்தியாவிலிருந்து வருவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அங்கே ஒரு பெரிய ஞானிகள்லாம் இருப்பாங்க, ஏதாவது ஒரு 2-3 பேர்த்து கலெக்ட் பண்ணி கூட்டி வந்துடுறப்பா, இங்கே நம்ம ஞானத்தை பரப்பலாம் அப்படின்னு. அப்புறம் போகும்போது ஞாபகம் வந்தது, அவருக்கு டயர்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் மட்டும் தான் பாக்கி இருக்குது, 20% தான் பாக்கி, 80% ஆஃப் இந்தியா இஸ் கான்குயர்ட். அப்புறம் ஒரு சோல்ஜர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி இந்த பஞ்சாப் மூலையில் யாரும் ஞானிகள் இருந்தாங்கன்னா போய் பார்த்து கூட்டிட்டு அப்படின்னு பேர் சொல்கிறார். லயோஜனிஸ் இஃபேம்ரை சொல்லின்றார். இப்போ அங்கே போய் கேட்டு பார்க்குறேன், அப்படி தான் யாரும் இல்லையே. அந்த ஒரு மந்தை இருக்குது, அங்கே ஒரு மரத்தில் ஒரு நாயை கொண்டிருக்கு, அது பக்கத்தில் ஒரு ஆள் கலந்து கொடுத்துட்டு இருப்பான், எதுவும் ஞானம் பேசிட்டு இருப்பான், இது போய் பார் அப்படிங்கிறார். அவர் போனால் இவர் ரொம்ப அப்படியே சூரியன் பார்த்துருக்காரு, நேராக கிழக்கு பார்த்துருக்காரு. சார் நான் அலெக்சாண்டரோட தூதுவன் வந்திருக்கேன், என்ன விஷயம்? அலெக்சாண்டர் வாண்ட்ஸ் டு சீ யூ. அப்படியா, எனக்கு அவர் பார்க்க வேண்டியது இல்லையா அப்படின்ட்டு போய்ட்டு அவர் பாட்டுக்கு கண்ண மூடி கொண்டுருக்கு. இவனுக்கு எரிச்சல், சார் என்ன பண்ணுறது பதில் சொல்லியாச்சாப்பா உனக்கு அப்படின்ட்டு போகிறான். சார் அங்கே கொண்டிருக்கிறான் சார், பெரிய பெரிய லெவலில் பண்ணுறான். அலெக்சாண்டர் நான் பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிறான். நான் அப்படியே ஆள்லேயே தூக்கிட்டு வந்திருப்பேன், உங்களுக்கு வேண்டிய பேசாமல் வந்துட்டு அப்படிங்கிறார். இவரே போகிறார். சார் நான் அலெக்சாண்டரே வந்திருக்கு அப்படிங்கிறார். பேசவே இல்லை. அலெக்சாண்டர் வந்திருக்குன்னா 3 தடவை சொல்கிறார். ஒரு நாள் வரைக்கிறார், நான் சூரியனை பார்த்துட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாது அப்படிங்கிறார். ஒன்றும் பண்ணலைங்க. சரி பேசாமல் புறப்பட்டு வர்றார். இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறீங்க, நான் ஒரு இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது, 20% ஆஃப் தான் பாக்கி இருக்குது, ஜெயிச்சுட்டு வந்து பார்க்குறேன் அப்படிங்கிறார். ஒரு 4 எட்டு போனதுக்கப்புறம் ஓங்கிய குரல், அலெக்சாண்டர் அப்படிங்கிறார்.
திரும்பி பார்க்குறேன். என்ன சொன்னேன் சார்? 20% தான் பாக்கி இருக்குது, ஜெயிச்சு வந்து பார்க்குறேன் அப்படின்னு. ஹான்னு சிரிக்கிறார். என்னடா டேய், உலகம் முழுக்க ஜெயிச்சு அவனா இருக்கானாடா அப்படிங்கிறார். இல்லை நான் ஜெயிச்சிடும் அப்படிங்கிறேன். சரி போட அப்படிங்கிறார். அதில்ட்டு போகிறான். சரிங்க வா அலெக்சாண்டர், ஜெயிச்சு போட்டு என்ன போகிறேன் அப்படிங்கிறார். சார் ஜெயிச்சு அவனுக்கு இமீடியட் ஆன்சர் இல்லை, ஸ்பான்டேனியஸ் ஆன்சர் இல்லை. ஜெயிச்சு போட்டு என்ன பண்ணுற அப்படின்னா, உலகம் முழுக்க ஜெயிச்சு போட்டு என்ன பண்ணுற அப்படின்னா அவனுக்கு ஆன்சர் இல்லை. அப்புறம் யோசனை பண்ணி சொல்கிறான், அப்கோர்ஸ் ஐ மே டேக் ரெஸ்ட் அப்படிங்கிற. அப்புறம் அஹாஹான்னு சிரிக்கிறாட, பைத்தியக்காரனை இத்தனை பேர்த்த கொண்டிருக்கிறேன், இன்னொன்று காசு தெரியல, நான் யாரையுமே கொல்ல கிடையாது, வி ஆர் டேக்கிங் ரெஸ்ட், வி ஆர் ஆல்ரெடி டேக்கிங் ரெஸ்ட். இல்லை யாரையும் கொல்ல கிடையாது, வி ஆர் ஆல்ரெடி டேக்கிங் வெரி மச் காம். நீ என் பக்கத்தில் படுத்துக்க, என் பக்கத்தில் படுக்கிற மாதிரி நாய் பக்கத்தில் படுத்துக்க அப்படிங்கிற. எப்படி இருக்கு அவனுக்கு, எப்படி இருந்து பாருங்க. என் பக்கத்தில் பெரிய கிங்க, என் பக்கத்தில் நாய் பக்கத்தில் படுத்துக்க அப்படிங்கிற. நாய் வந்து அந்த பக்கம் போயிருங்க. அவன் நான் சொல்ல நாய் புரிஞ்சிச்சு அப்படிங்கிற. அவன் பேசாமல் போயிட்டாரு. போய் இட் ஹேப்பன் லிட்ரலி இன் த வேர்ல்ட். நடந்து முடிஞ்ச 7வது நாள் அலெக்சாண்டர் டைட், தட் ஞானி ஆல்சோ டைட். நாய் தெரியல. வெரி பர்டிகுலர். நாய்க்கு நிறைய விஷயம் இருக்குது, நாய்க்கு நிறைய விஷயம் கற்றுக்க வேண்டிய இருக்குது. ஒரு வந்து நம்ம ஜான் மாதிரி ஒரு நல்ல நாய் வேலை அக்கறை வந்து வச்சுங்களேன். ஒரு நாயை பிடிச்சிட்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சு ஒரு மெடிசன் தர்றாரு. வந்து ரொம்ப லவ்ஸ் த டாக் வெரி மச். நாய்கள் நிறைய கற்றுக்கிறது வச்சுருக்குங்க. அப்புறம் மருந்து ஊற்றி பார்க்குறாரு, குழந்தைகளுக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றி பார்க்குறாரு. அது வந்து ஒரு நாள் 2 நாள் குடிக்க ஓடிடுது. ஒரு நாள் கோவம் வச்சு அடிச்சு எல்லாம் வண்டி கொடுக்குறாரு. அது எப்படி திமிரிட்டு போயிடுச்சுங்க, பாட்டு உடஞ்சி போச்சு. அப்புறம் உள்ள வயிறு அதனால நக்கி குடிச்சிருக்கு. என்ன அர்த்தம்? நாய்க்கு ஃபீட் பண்ணுற மெத்தேட் வேற, குழந்தைக்கு ஃபீட் பண்ணுற மெத்தேட் வேற இல்லைங்களா? ஸோ அதை நம்ம லெசன் தானே. நாய்க்கு எப்படி ஃபீட் பண்ணுறது நமக்கு தெரியணும்ல. நம்ம அக்கறை வேற, மெத்தேட் வேறு தானே. இது மாதிரி விஷயமா இருக்குது. அதில் நிறைய விஷயம் இருக்குதுங்க. நீங்கள் கொஞ்சம் சிரிப்பும் தான் முக்கியம். எல்லா கிளாஸ் ரூமில் சிரிப்பு முக்கியம். உங்களுக்கு முல்லா நதியில் தெரியும் இல்லைங்களா? நிறைய விஷயம் இருக்குது முல்லாவில். முல்லா தொழுக முடிச்சுட்டு ஒரு நாள் வர்றாரு. இந்த இமாம தலைவர் இருப்பார் இல்லைங்களா? எல்லாம் இல்லைங்கப்பா, சொர்க்கத்துக்கு போகிற டிக்கெட் எங்கிட்ட இருக்கு, எவ்வளோ பேர் போகிறீங்கன்ற எல்லாம் கை தூக்குறாங்க. முல்லா வந்து கை தூக்கல. தெரியும் உங்களுக்கு? தெரியும். முல்லாந்தாலே திருப்பி அதை இருக்கு. அப்புறம் என்ன முல்லா நீ போக இருக்க அப்படின்னு சொல்லுது. போகலாம் சார், இவனை கூட பாருங்க இங்கே இருக்கலாம், இவனை கூட பாருங்க இங்கே இருக்கலாம். என்ன சொல்றீங்க? அப்புறம் இன்னொன்று, ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க, தொழுக முடிஞ்சா நேராக வீட்டுக்கு வரணும், தொழுக முடிஞ்சா நேராக வீட்டுக்கு வரணும் சார். அப்படி போகலன்னா சாப்பாடு எதுவும் வரும். அதனால வந்து சாரி சொல்லிட்டாரு. இட் ஹேப்பன்ஸ். இதெல்லாம் விஷயம் இருக்கு இல்லைங்களா? வாக்கிங் போயிட்டே இருக்காரு. அது வீட்லேருந்து ஒரு போயிட்டே இருக்காரு. இப்போ ஆக்சிடென்ட் மாதிரி ஒரு கல் வந்து முடிச்சு கால் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகிருக்காரு. அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, சார் இது மாதிரி கேட்டேன். அவன் சொல்கிறேன், டேய் இந்த முன்ஜென்ம வினைக்கிறே மறந்து நம்பாதீங்கடா. என்னடா நான் பேசாமல் ரோட்டில் போயிட்டு இருக்கிறேன், மேலே வந்து கல் விழுது, எவனுக்கு அடிபடுது, என்ன இருக்குது, ஏன் சம்மந்தம் இருக்கா? ஸோ அதெல்லாம் போய் நம்பாதீங்க, நடந்து போச்சு அவ்வளோ அப்படிங்கிறது. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்து போச்சு இல்லைங்களா? இத்தனை பேர் போயிட்டாங்க, ஒரே ஒரு தான் இருக்குது. என்னென்னு சொல்கிறது, எப்படி எடுத்துக்கிறது? ஹவ் யூ டேக் திஸ்? சயின்ஸ் எடுத்துக்கிறதா? யார் மேலே தவறு சொல்லுவீங்க? 770 பேர் போட்டிருக்கான், 77 பேர், ஒரே ஒரு தான் வந்து தப்பிச்சிருக்காரு. நல்ல பெஸ்ட்டு பைலட்டு, 10,000 மணி நேரம் ஓட்டிருக்காரு, 22,000 மணி ஓட்டிருக்காரு, வந்து கீழே இறங்கி வந்திருக்காரு. அது சம்மந்தம் இல்லாமல் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் பேர் போயிட்டாங்க. இதை வந்து உலகத்தில் எப்படி எடுத்துக்கிறது? என்ன லெசன் எடுத்துக்காரு? ஒரே நாடு முழுக்கும் சோகமாக தான் இருக்குது இல்லைங்களா? அந்த பேரண்ட்ஸு 7 குழந்தைங்க போயிட்டாங்க. இதில் இது எப்படி எடுத்துக்கிறது? இது எப்படி, என்ன ரீசன் சொல்லுவீங்க? ஜெயபால் சொல்லுங்கள். இது ஹவுலி டேக் திஸ்? யார் வேணால் சொல்லுங்கள். இது எப்படி எடுத்துக்கிறது? பதிலே இல்லை. நடந்து போச்சு, பெரிய சோகம் தான் இல்லைங்களா? எத்தனை துயரங்கள் இருக்குது இதில் வந்து எல்லாம் நான் நினைக்கிறேன். எனக்கு ஐ மே பி ராங், கடவுளாவது இட்லியாவது ஒன்றும் கிடையாது. கடவுளாக இருந்தால் காப்பாற்றிடும். இத்தனை குழந்தைங்க வாழாமல் ஏதாவது தப்பானவங்க போனால் கூட பரவாயில்ல, இப்படி யாரே இல்லை. அது இத்தனை பேர் போகிறாங்கன்னா என்ன கொண்டு முடியும்? யார் மிஸ்டேக்னு சொல்ல முடியாது. அது 2 நாளைக்கு 3 நாள் வரைக்கும் அந்த இது ஒர்க் ஷாப்பு போயிருக்கு. ரைட் வந்து அண்டர் ரிப்பேர், நேற்று எடுத்து வந்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சீஃப் மினிஸ்டர், அது வகையான அவருக்கு நம்பிக்கை இருக்கலாம். 1206 காரில் கூட அந்த நம்பர் இருக்குமா? வீட்டில் எல்லாம் 1206 தான் அவர் ஃபேமஸ் பிடிச்ச நம்பர். நேற்று 1206 இருந்திருக்கார் சீஃப் மினிஸ்டர், குஜராத் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர். என்ன எப்படி எடுத்துக்காரு? அதில் ஏதோ நம்பிக்கை இருந்திருக்கு, அதில் சக்ஸஸ்டே வந்திருக்கு. நேற்று 1206 இருந்துட்டார். ஒரு 50 செகண்ட்ஸில் 35க்கு போகுது, 39க்கு விழுந்துச்சு அவ்வளோ. அது எப்படி எடுத்துக்கிறது? இதெல்லாம் பார்த்துட்டு என்ன எடுத்துக்கலாம்னா, பரவாயில்ல, நான் வந்து நல்லதோ கெட்டதோ தப்பாக பண்ணாங்களோ பண்ணலையோ நான் மனதார யாரும் கெடுதல் பண்ண வேண்டாம். நம்முடைய வேலைகளில் முழு ஈடுபாடோடு இருக்கலாம். சார் நீங்கள் வாடகை விட சொந்த வீடா உங்களுக்கு?
சொந்த வீடு தான். சொந்த வீடு. மேடம் எஸ் தம்பி இந்த வீடு யாராவது வாடகை வீட்டு இருக்கிறவங்க யாரில்ல, எல்லாம் பணக்காரங்க தான். உண்மை என்னவென்றால் எல்லோருமே வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. எல்லோரும் வாடகை வீடு வாடகை வீடு தானே இல்லைங்களா? இதுக்கு நம்ம என்ன வாடகை வரும்? அவங்க சீப் பே ரெண்ட் ஃபார் திஸ் எர்த். வீட்டுக்கு தான் வேறு விஷயம், தராமல் கூட இருக்கலாம், வேறு விஷயம். எஸ், வாட் இஸ் த ரெண்ட் வி மஸ்ட் பே? தூய்மையாக வச்சு பாதுகாத்துக்கணும். அதான் என்ன என்ன இன்னும் கொஞ்சம் விட சொல்லுங்க. இல்லை இப்போ நிறைய இப்போ இந்த பிளாஸ்டிக்ஸு அது இதெல்லாம் நம்ம இது பண்ணுறோம். சரி, ஸோ தட்ஸ் வாட் வி கேன் ரீபே. அது ஒரு பார்ட் வெரி குட் தான், வெரி குட். எஸ், நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லைங்களா? அம்மா வயதுலேருந்து பிறந்தது ஒரு பர்த். ரெண்டாவது, இந்த பூமிக்கு நம்மளால் எந்த கெடுதல் வரக்கூடாது, நம்முடைய பணிகளை எளிமையாக செய்யணும், அது ஞானம் வந்தால் அது செகண்ட் பர்த். அவ்வளோ. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வாடகை வீட்டிலாம் குடியிருக்கிறோம் இல்லைங்களா? நேற்று அத்தனை பேர் பெரிய பெரிய பணக்காரங்க இருந்திருப்பாங்க, எல்லாம் குஜராத்துக்குள்ள பணக்காரங்க தான். வித்தின் நோ செகண்ட்ஸ் எல்லாம் போச்சு, எங்கே போச்சுன்னு தெரியாது. ஸோ மனிதனால் தொடப்படுகின்ற எல்லா பொருளுமே ஒரு நாள் காணாமல் போயிடும். நம்ம இதெல்லாம் தொடரும்போது செல்ஃபோனாக இருக்கலாம், மண்ணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம். நம்மால் தொட முடிந்த பொருட்கள் எல்லாம் ஒரு காலத்தில் ஒரு மழையிலையோ வெயிலையோ அது பயிர்லையோ போயிடும். அப்போது லாங் லாஸ்டிங்காக என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா தர்மம் தான் இல்லைங்களா? அதனால் மனசார 4 பேருக்கு நல்லது பண்ணுவோம், இல்லை அமைதியாக இருப்போம் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு இருந்தால் நாம் எல்லாம் நாகரிகமானவர்கள். இந்த பூமியிலே வாழ்வதற்கு நாம் கொடுத்து வைத்தவர்கள். அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்கணும். நம்மளோட இடம் கிடையாதுல்ல, அடுத்த ஜென்ரேஷன் தரணும் இல்லை. அப்போ முன்னுதாரணத்துக்கு போகிற பெரிய விஷயம். நான் திரும்ப திரும்ப பார்க்குறது குழந்தைங்கிறது இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் மேடம் சொல்லுங்கள்? நீங்கள் பிளாக் துணி போட்டுக்கிறீங்க. எஸ், வழக்கமாக ஜென்ரலாக உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? பிங்க். பிங்க். உங்களுக்கு? ப்ளூ. எஸ் சார். ப்ளூ பிடிக்கும். Blue. Black. ப்ளூ. Sky blue. தேவால்? ரோஸ். வெரி குட், வெரி குட். நல்ல ஆன்சர், ஒன்றும் தப்பே கிடையாது. இருக்கலாம், அங்கே இருக்கிற 7 கலர் தான் போதுங்களா? சொல்லித்தான். அதில் அமெரிக்காவில் ஒரு 60 குழந்தைங்க எல்லாம் 5 years கேட்குறாங்க. இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒரு குழந்தை ஓன் பிள்ளை ஹேப் பண்ணுங்க, அந்த புக்கு கூட நாங்கள் எப்போ ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 2 வயசு குழந்தை சொல்லுது, ஐ லைக் ரெயின்போ அப்படிங்க. ஐ லைக் ரெயின்போ அப்படிங்க. நம்ம சொல்கிறதான் தப்பு கிடையாது, எனக்கு ப்ளூ பிடிக்குது அதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அதெல்லாம் கரெக்ட், நம்ம இஷ்டம் சொல்கிறோம். ஒரு குழந்தை ஐ லைக் ரெயின்போ அப்படிங்குது. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? சொல்லுங்கள், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்னும் 10 நிமிஷம் இருக்குது அவரோட சார் சொன்ன டைம் படி. சொல்லுங்கள் சார். எல்லா கழுதையும் பிடிக்கிறது அது சாதாரண விஷயமா? நிச்சயமாக அப்படியே ஆரிஜின் பிடிச்சி பார்த்தீங்கன்னா நம்ம கணியன் பூங்கரோட பேத்தியாக இருப்பான். அந்த பொண்ணு கொள் பேத்தியாக இருப்பான். கணியன் பூங்கர் என்ன சொல்லாரு? இவங்க உங்களுக்கு சொந்தக்காரா? முன் ஜென்மத்தில் அடுத்த ஜென்மத்தில் ஆகக்கூடாதா? யாதவரே யாருக்கள் என்ன எப்படியா சொந்த இப்பவும் ஆகலாம் இல்லைங்களா? இல்லைங்களா? அந்த குழந்தைகள்லாம் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி குழந்தைகள் நல்ல குணமுள்ள குழந்தைகளை வளர்ப்பது நம்முடைய கடமை. அது ஸ்கூலுக்கு வர்றாங்க, தேர்வு கிடைக்காத வாய்ப்பு நமக்கு வந்திருக்கு. அது குழந்தைய உணரணும் இல்லைங்களா? மூவா சொல்லுவார், காலுக்கு சிறுப்பில்லையே என்று அழுது கொண்டு இருந்தேன், காலே இல்லாதவனை பார்க்கின்றது. தம்மின் வெளியாயிர நோக்கி தமதுடமை அம்மாவா பெரிதுந்தாக மகிழ்கிறேன். நம்மளோட எத்தனையோ பேர் வாழ்க்கையில் குறைவாக இருக்காங்க இல்லைங்களா? இந்த கல்லூரியிலாம் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் தனியாக பேசினா, சார் எல்லா ரேட்டுக்கும் சார் சம்பளம்லாம் எதிர்பார்க்குற சம்பளம் இல்லாமல், அது எனக்கு தெரியாது. தட்ஸ் நாட் மை பாயிண்ட். பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் இந்த குழந்தைங்க நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணோம்னா நாளைக்கு வந்துடுவாங்க, மேலே வருவாங்க. நம்ம அதான் பண்ண முடியும். டீச்சர்ஸ் வி கேன் ஷோ த வே, இந்த வலையே மேலே வரக்கு வாய்ப்பு இருக்கப்பா அப்படின்னு சொல்லி வழி காமிச்சோம்னா அதுதான் நம்முடைய தர்மம். அந்த தர்மத்தை நீங்கள் எல்லோரும் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். வணக்கம்.